வாழ்வோம் வாழ்விக்கும். அன்பிற்குரியவர்களே, இன்றைய இரவு ஞான சிந்தனையில் நாம் சிந்திக்க இருப்பது கட்டளை. இன்றைய அருளமுதம் மண் கட்டளைகள் மண் வரை தான் செல்லும் இல்லையா? மண்ணிலிருந்து வரக்கூடிய கட்டளைகள் எல்லாம் மண் வாழ்க்கைக்கு உகந்ததாகத்தான் இருக்கும். அதனால்தான் இதுவரை வழங்கப்பட்ட வழிகாட்டுதல்கள் எல்லாம் மண் வாழ்வை சுற்றியே அமைந்திருந்தது. மகான்கள் கூட வழங்கிய உபதேசங்கள், வழிகாட்டுதல்கள் எல்லாமே மண் சார்ந்ததாகவே இருந்தது. அதனால் அந்த மண் வாழ்க்கையை விட்டு அவர்கள் உயர்வதற்கு வழி இல்லாமல் போய்விட்டது. நன்றாக சிந்திக்கணும். கட்டளை பொறுத்து தான். இப்போ மிலிட்ரி ஆர்டர் கொடுக்குறான், கோ ரைட்னு சொன்னால் அவ்வளோதான். த நெக்ஸ்ட் மோமெண்ட் நோ கொஸ்டின்ஸ், எதையுமே கேட்கக்கூடாது. ரைட்னா ரைட் தான். அவன் எங்கே நிற்கிறானோ அந்த பக்கத்தில் இந்த ரைட் போயிட்டே இருக்கணும். அது செவரு முட்டான்னு சொல்லணும். மதில் இருந்தாலும் 8 சாடி போய்கிட்டே இருக்கணும். அதுதான் மிலிட்ரி இல்லையா? அங்கே இந்த சப்பார்டினேட் அவங்கெல்லாம் எதிர்த்து பேசுவதற்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அப்படி இருந்தால் தான் மிலிட்ரியும் ஒர்க் அவுட் ஆகும். இல்லைன்னா கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதே மாதிரி தான் இயற்கையும் என்ன பண்ணியிருக்குதுன்னா, மிலிட்ரியோட பல மடங்கு ஒன்ஸ் ஆர்டர்டுன்னா அது ஆர்டர்ட் தான், அது மாறாது. இட்ஸ் ஆர்டர் ஆர்டர் பண்ணிட்டுதுன்னு சொன்னால் அதில் மாற்றம் என்பது கிடையாது. நீங்கள் பாருங்கள், ஒரு செடி அப்படி முளைச்சிட்டுதுன்னா அவ்வளோதான். ஐயோ தப்பாக முளைச்சிச்சா, வளைஞ்சில்ல போகுது, அதை கிள்ளி போட்டு அடுத்தால் அந்த விதையிலேருந்து இன்னொரு முளை வருமா? நோ சான்ஸ் இல்லையா? அப்படி எந்த செயலானாலும் சரி, அது துவங்குச்சின்னு சொன்னால் அந்த போகிற வழிகளில் மாற்று ஏற்ற இறக்கங்களாம் அது அதனுடைய அமைப்பாகத்தான் இருக்கும். ஒன்ஸ் அது ஒரு விஷயத்தை டிசைட் பண்ணிச்சு, ஒரு விஷயத்தை செயல்படுத்துதுன்னா அது முடிஞ்சிடும். மழை அப்படியே வந்ததுன்னா வந்துடும். வரக்கூடாதுன்னா என்ன பண்ணாலும் வராது. இருட்டின மாதிரி இருக்கும், மழை வரும்னு எல்லாம் ஆயத்தம் பண்ணுவோம், மழை வராது. அங்கே வருவதற்கு அது ஆர்டர் கொடுக்கல. அது எதுவரை ஆர்டர் பண்ணிக்குதோ அது வரை தான். அதனால்தான் இயற்கையை மனிதனால் மீற முடியாது, நெவர். ஏன்னா அதில் ஆசிலேஷன்ஸ் கிடையாது, ஃப்ளெக்சிபிள் கிடையாது, அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கிடையாது இல்லையா? ரீடேக் கிடையாது, எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி ஒன்ஸ் ஃபார் ஆல், அது எல்லாமே அவ்வளோதான். ஆனால் மனிதர்கள் வாழ்க்கையில் தான் என்ன வந்துடுதுன்னு சொன்னால் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இல்லையா? அதை மாற்றிக்கலாமே, பார்த்துக்கலாமே அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளே என்ன உண்டாகுன்னா அந்த மாதிரி சிந்தனைகள். இதுக்கு காரணம் என்னன்னு சொல்லியாச்சுன்னா இந்த கட்டளைகள், மண் தத்துவமான கட்டளைகள். இதுவரை வழங்கப்பட்ட மகான்கள் தான், குருமார்கள் தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அவங்க ரேஞ்சுக்குள்ளே இருப்பாங்க. இப்போ ஆசிரியர்னு சொன்னால் எல்லாரும் ஆசிரியர் தான், பட்டு ஆசிரியருக்கு ரேஞ்ச் இருக்குது இல்லையா? 2வது வகுப்பு ஆசிரியர் ஆனாவனா, அம்மா அப்பா, ஆடு இலை உரல் 1 2 3 அந்த மாதிரி தான் சொல்லிகிட்ருப்பாங்க. இதே ஒரு காலேஜில் போகக்கூடிய ஆசிரியருங்கிற பொழுது, ஸ்கூல் ஃபைனலில் சொல்லுகிற பொழுது பார்த்திங்கன்னா ஒரு A+B² இந்த மாதிரி இல்லையா? அல்ஜிப்ராய்க்கு மேத்தமெட்டிக்ஸில் கேல்குலஸு, மேட்ரிக்ஸு, இன்டகிரேஷன் அப்படி இப்படின்னு ஓடும். இதே டிகிரியில் போயிட்டாங்கன்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய சிலபஸ், அது சொல்லிக் கொடுக்கக்கூடிய லேர்னிங், அந்த டீச்சிங் மெத்தட், சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே மாறிடும். அவங்க ஒரு எம்எஸ்சியில் போய் உட்காந்துருந்துக்கிட்டு 1 + 2ன்னு சொல்லிகிட்டு இருக்க முடியுமா? சொன்னால் அந்த வாத்தியாரும் இல்லை, அதுக்குரிய மாணவனும் இல்லை இல்லையா? அங்கே அந்த பயிற்சியே இருக்காது. கவுண்ட் பண்ணி சொல்லலாம் சொல்ல மாட்டாங்க, அவங்க பாட்டு சொல்லிட்டே போவாங்க. உங்கள் மைண்டுக்குள்ளே நீங்கள் பண்ணிக்கணும், இல்லை கால்குலேட்டர் வச்சுருந்தால் கால்குலேட் பண்ணிக்கணும். அதெல்லாம் உங்களுடைய கடமை. இதை செய்திருங்கன்னா இதுதான். ஆனால் ஆசிரியர் கேட்டகரி சொல்ல தான் இருப்பாங்க இல்லையா?
2வது வகுப்பு ஆசிரியரும் சரி, 10வது வகுப்பு ஆசிரியரும் சரி, டிகிரி எடுக்கிற ஆசிரியரும் சரி, போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணுறது எல்லாமே ஆசிரியர் டீச்சர்ஸ். அவங்கெல்லாம் நமக்கு வழிகாட்டுதல் பண்ணக்கூடியவங்க. ஆனால் வேறுபாடுகள் இருக்கு இல்லையா? அறிவு நிலையில், பாடத்திட்டங்களில், அவர்களுடைய அணுகுமுறைகளில் அதெல்லாம் எல்லாம் மாறும். இதே மாதிரி தான் மகான்கள்கிட்டையும் குருமார்கள்ட்ட இருக்குது. எல்லோரும் ஒரே குருன்னு சொல்ல முடியாது. இப்போ சில அமைப்புகளில் குருக்கள் இருப்பாங்க. அவங்களுடைய அப்படின்னா கடிவாளம் கட்டின குதிரை மாதிரி அந்த அமைப்பை தவிர அவங்க வேறு சிந்தனையே இருக்காது. அப்படிங்கும்போது அவர்கள் அந்த அமைப்புக்கு தலைவர்களாக இருப்பாங்க. அவ்வளோதான். அவர்களை குருன்னெலாம் சொல்ல முடியாது. அங்கே உள்ளவங்களுக்கு ஒரு வழிகாட்டி, அந்த சட்டத்திட்டத்தை அவர்கள் கரைத்து கொடுத்திருப்பார்கள். இப்போ சைவ சித்தாந்தத்தில் இருக்கிறாங்கன்னு சொன்னால் சைவ சித்தாந்தத்தில் நல்ல தெளிவு பெற்றிருப்பாங்க. அப்போ அவங்கள்ட்ட எடுத்துக்கொள்கிற பொழுது ரொம்ப தீர்மானமாக இருப்பாங்க. அதை நம்ம குறையெல்லாம் சொல்ல முடியாது இல்லையா? பதி பசு பாசம் அவ்வளோதான். அதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை. இதுதான் கான்ஸ்டன்ட், நிரந்தரமானது, இந்த உலகத்தில் அழிக்க முடியாதது என்றும் உள்ளது. பதி யார்? இறைவன். பசு யார்? உயிர்கள். பாசங்கிறது கர்மா இல்லையா? அப்போ இந்த மூன்றும் படைக்கப்படாதது, அழிக்கப்பட முடியாதது அப்படிங்கிற தீர்மானத்தை வச்சுக்கிட்டு மற்றவங்க சொல்லக்கூடியது இதெல்லாம் அவங்க ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். நன்றாக சிந்திக்கணும். ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். அப்போ அவர்கள் சொல்லக்கூடிய தத்துவங்கள் உயர்ந்தது தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. அது அவர்களுக்கு தெரிந்த அளவுக்கு. இன்னொரு கம்யூனிட்டியோ இன்னொரு இதே ரிலீஜனை எடுத்தோம்னா அவர்கள் சொல்கிற ஒரு தத்துவங்கள் இருக்கும் இல்லையா? அது உயர்ந்ததா தாழ்ந்ததான்னு மண்ணில் எதையுமே பார்க்க முடியாது. ஏன்னா அது மண்ணில் உயர்வு தாழ்வுக்கு இடமே இல்லை. எல்லாம் வேறு வேறு பர்சன்டேஜில் தான் இருக்கும். இதுக்கு காரணம் என்னன்னு இங்கே தான் நம்ம சிந்திக்க வேண்டிய இடம். மண்ணில் என்ன ஆகுறதுன்னு சொன்னால் மயக்கத்தில் எல்லாமே இருக்கும். இப்போ மண் பயணம் எப்படி இருக்குன்னு சொல்லியாச்சுன்னா டைரக்ஷனை நோக்கி இருக்கும். மண் பயணம் டைரக்ஷனை நோக்கி இருக்கும். கிழக்கு நோக்கி போகிறது, வடக்கு நோக்கி போகிறது, தெற்கு நோக்கி போகிறது, நார்த் ஈஸ்ட்டு, சவுத் வெஸ்ட்டு, இப்படிலாம். அது எல்லாம் மண்ணுக்குள்ளே. இந்த திசைகள் எல்லாம் கற்பனையாக வகுக்கப்பட்டவைகள் இல்லையா? இதுக்குள்ளே தான் ஓடும். இந்த பயணங்கள் எல்லாம் மண் சார்ந்து தான் இருக்கும். இந்த பயணங்கள் எல்லாம் அப்போ அந்த மண்ணுக்குள்ளே அவங்க சொன்னது எல்லாமே இந்த மண்ணை சுற்றி சுற்றி தான் வர்றது இருக்குமே தவிர மண்ணை தாண்டி இருக்காது. அதனால் அந்த மகான்களுடைய சிந்தனைகள் எல்லாமே நம்மளை மண்ணில் தான் வாழ வச்சுக்கிட்டு இருக்குமே தவிர மண்ணை தாண்டி போகிறதுக்கு வாய்ப்பு அவர்களும் எடுக்கவில்லை, அவர்கள் கொடுக்கவும் இல்லை. அவர்களை குறை சொல்ல முடியாது. ஏன்னா அந்த பாடத்திட்டங்கள் அவர்களுக்கு வழங்கப்படவில்லை. இயற்கை கொடுக்கணும். எல்லாமே இயற்கை தான் வழங்குறது. இவங்க ஒன்றும் அங்கேருந்துலாம் கொண்டு வரல. ஒரு ஜென்மாவில் பெற்றது இன்னொரு ஜென்மாவில் கொடுப்பாங்க. மண்ணுக்குள்ளே தான் நடக்கும் இந்த ஜென்மாக்கள் எல்லாம் இல்லையா? இப்போ ஒரு மகான் வந்தார், அவர் இதுக்கு முன்னாடி ஒரு 10-15 ஜென்மா எடுத்திருக்கலாம். அது ஒரு ஜென்மாவில் பெரிய மகானாக இருந்திருக்கலாம், ரொம்ப கூலியாக இருந்திருக்கலாம், ரொம்ப அவஸ்தைப்பட்டிருக்கலாம். இந்த அனுபவங்கள் அவருக்கே தெரியாது. நாம் இதுக்கு போன ஜென்மாவில் எப்படி இருந்தோம், இதுக்கு முன்னால் என்ன பெற்றுக்கிட்டானே தெரியாது. அவரவர்கள் வாசத்தை அவரவர்களையே அறிவதில்லை. வாழ்க்கை அப்படி தான் உங்களை வச்சுருக்குது. அப்போ எவ்வளோ பெரிய கண்ட்ரோலில் வச்சுருக்குது பாருங்கள். லீக் பண்ணவே செய்யாது. நம்ம எல்லாம் பேசிட்டுருவோம். நம்மளை பற்றி நமக்கு தெரியுமா? அப்போ நம்ம எப்படி இருக்கிறோம்? ஒரு மிலிட்ரி கண்ட்ரோலில் இருக்கிற மாதிரி. அங்கே என்ன ஆர்டர் வழங்கப்படுகிறதோ அதுக்கு ஓடு. படுனா படுக்கணும், எந்தினா எந்திக்கணும். நம்ம நினச்சிட்டோம் நான் தானே படுக்கிறேன், நான் தானே எந்திக்கிறேன். அது வழங்கப்பட்ட கமாண்ட், உனக்கே தெரியாத கமாண்ட், ஆட்டோ கமாண்ட்ஸ். இங்கே தான் மனுஷன் ஏமாந்துருதான் இல்லையா? அங்கே அந்த கமாண்ட்ஸ் எல்லாமே இயற்கை எப்படி பண்ணுகிறது? ஒரு முறை தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும், ஒரு முறை தான் டெலிவரி பண்ணணும். அதோட முடிஞ்சு போச்சு. அதை அனுபவிச்சு தான் ஆகணும். அந்த மனிதர்கள் தான் என்ன பண்ணிட்டாங்கன்னா நமக்கு தக்கவர். ஏன்னா இவன் எதில் கூடுதல் இருக்கான்? இவனுக்கு அறிவை செயல்படுறது இல்லையே. பர அறிவை இவர்கள் எங்கே விட்டாங்க? அறிவு மண்டலத்தில் விட்டுட்டு வந்துட்டான். மனமண்டலத்தில் இங்கே வருகிற பொழுதெல்லாம் பார்த்தீங்கன்னா மனதின் ஆக்கமும் தாக்கமும் தான் இல்லையா? அப்போ அந்த மனம் அவர்களை என்ன பண்ணுகிறது? வதைத்து கொண்டு இருக்கிறது, தன் வசப்படுத்தி வைத்து கொண்டிருக்கிறது. அதுதான் நம்ம உணரும்.
அப்போ நீங்கள் எவ்வளவு தான் சிந்தித்தாலும் என்ன பண்ணினாலும் அது மண் சார்ந்ததாகவும் மனம் சார்ந்ததாகவும் தான் இருக்குமே தவிர அதை தாண்டி உங்களால் சிந்திக்க முடியாது. ஏன்னா உங்களுக்கு வழங்கப்பட்டது அவ்வளோ தானே. ஒரு கொஞ்சம் மாவு கொடுக்குறாங்க, அந்த மாவில் வந்து ஒரு 30 சப்பாத்தி தான் போட முடியும்னு வச்சுக்கங்களேன். 30 சப்பாத்தி தான் போடணும் இல்லையா? அப்போ அந்த மாவில் 30 சப்பாத்தி தான் போட முடியும், போடணும். இது இயற்கையினுடைய விதி. மனுஷனுக்கு புத்தி என்ன போச்சுன்னா 30 ஏன் நான் 40 போட்டு காட்டிட்டா என்ன பண்ணுவேன்? போட முடியாதா? 40 சப்பாத்தி போடலாமே, போட்டு காட்டிடுவான். பக்கத்தில் நிற்க பார்ப்பான், என்னப்பா அவன் நோட் பண்ணியிருக்கிறான் 30 சப்பாத்தி போடணுன்றது, நீ 40 போட்டுட்டிய, அப்போ நான் தானே பெரியவன். அங்கே கீழே ஒரு கிளாஸ் இருக்கும், என்ன கொடுத்துருப்பான், என்ன பண்ணுவான், அப்ளை கண்டிஷன்ஸ் அப்ளைன்னு ஒன்று கீழே கொடுத்துருப்பான். என்ன கொடுத்துருப்பான்னா ஒவ்வொரு சப்பாத்தியும் எவ்வளோ இருக்கணும், 5 கிராம் இருக்கணும், இல்லை 10 கிராம் இருக்கணும். அப்போ அதை நீங்கள் மெஷர் பண்ணிங்கன்னா கரெக்டாக ஆக்குரேட்டாக 10 கிராம் இருக்கணும். அப்போ நீ என்ன பண்ணியிருப்ப, 30 40 ஆக்கும்போது 3 கிராமில் பண்ணியிருப்ப. மனுஷன் இப்படி தான் வீணாகி போய்ட்டுருக்கான். என்ன பண்ணிடுவான், 3 கிராம் கூடிடும் இல்லையா, 5 கிராம்னா. அப்போ ஒவ்வொன்றில் 2 கிராம் எடுக்கிற பொழுது என்ன வந்துடும், மாவு கொஞ்சம் நிறைய கிடைக்கும். அப்போ குவான்டிட்டி கூடிடும், எண்ணிக்கை வந்து அதிகமாகிவிடும் இல்லையா? இவன் கணக்குக்கு என்ன பண்ணிட்டான், 30 40 ஆக்கிட்டோன்னு நினச்சிட்டு இருப்பான். ஆனால் 40 ஏற்றுக்கொள்ளப்படாது. இப்போ நீங்கள் ஏதாவது கம்பெனியில் உங்களுக்கு ஆர்டர் கொடுத்துருக்கான், இந்த மாதிரி தான் பெர்ஃபெக்ஷனில் பண்ணணும்னு ஒரு ஆர்டர் கொடுத்துருந்தா நீங்கள் அதை மாதிரி பண்ணி கொடுத்தா தான் அவன் அக்செப்டன்ஸ் பண்ணுவான். நான் அதை விட கூடுதல் பண்ணுறேன். நிறைய இந்த அக்கௌண்டன்ஸில் தெரியும், நிறைய பேர் இந்த புதுசாக இந்த அக்கௌண்ட்ஸ் படிச்சுட்டு கம்பெனியில் போய் அக்கௌண்டண்ட்டாக கிளர்க்கெல்லாம் வேலை பார்ப்பாங்கள்ல, இதுகளெல்லாம் கொஞ்சம் மாட்டோம் புதுசில். ஏன்னா கணக்கு வந்து படித்த பாடமாக தானே இருக்கும். அப்போ அங்கே போய் உட்கார்ந்த உடனே இவங்க என்ன பண்ணுவாங்க, கொடுத்த கேஷை வாங்குவாங்க, என்ன வந்தது என்ன போச்சுது, எக்ஸ்பென்ஸை எடுப்பாங்க, அவனுக்கு இவ்வளோ கொடுத்தவங்க, இதெல்லாம் நோட் பண்ணி வச்சு எல்லாம் எழுதிடுவாங்க. எழுதி கடைசியில் முடிக்கும் போது பார்த்தா 15,400 ரூபா வந்திருக்குதுன்னு வச்சுங்களேன். இப்போ அங்கே உள்ளதெல்லாம் போயிட்டு இவங்களுக்கு ஒரு 100 ரூபா மிச்சம் வந்துடும். 100 ரூபா எக்ஸ்ட்ராவாக இருக்கும். உடனே என்ன நினச்சிடுவாங்க, கூட்டி ரெண்டாவது ஒர்க்கு அப்படி பார்ப்பாங்க. 11 எவ்வளோ சொன்னேன், 11,000மா? எவ்வளோக்கு? 15,400 இல்லையா? இப்போ 15,400க்கு இப்போ என்ன இருக்குது, ஒரு எக்ஸ்ட்ரா 100 இருந்ததுன்னா அங்கங்கே பார்த்துட்டு மொத்தத்துக்கு இப்படி சொருகிப்பாங்க. ஆம்பளைன்னா பாக்கெட்டில் போடுவான், பொம்பளைன்னா இப்படி ஒரு சொருவிட்டு எவ்வளோ அவங்க 15,400 கணக்கு வந்துடுச்சு இல்லையா? கணக்கு வந்துடுச்சு 16,000. இது எக்ஸ்ட்ராவாக இருந்தது தானே. எக்ஸ்ட்ரா எங்கேருந்து வரும்? உடனே கணக்கு பண்ணுவான். எவனோ மூட்டைங்க ஏமாந்தவனுங்க நோட்டு தந்ததில் கூடுதல் இருந்திருக்கும், அதில் என்ன இருக்கும், அடிஷனல் வந்திருக்கும். இப்போ நம்ம கணக்கு உடனே என்ன பண்ணுவாங்க, இந்த வச்ச உடனே ஒரு சந்தோஷம் வந்துடும். ஏன்னா 100 ரூபா ஏர்ன் பண்ணிட்ட மாதிரி, 100 ரூபா ஏர்ன் பண்ண மாதிரி ஒரு எண்ணம் உண்டாகி என்ன பண்ணுவாங்க, இன்னும் ஒரு தடவை அப்படி பார்ப்பாங்க. மனசுக்குள்ளே கரெக்டாக தான் பண்ணியிருக்கோம், தப்பில்லாமல் வரணும், இதுதான் வரணும்னு அப்படி பார்க்கும்போது எல்லாம் கரெக்டாகவே இருக்கும். எல்லாம் கரெக்டாக இருக்கும். 15,400 ரூபாய்க்கு எல்லாம் எழுதுன மாதிரி தான் தெரியும். ஆனால் 100 ரூபா கூட வந்துடுச்சு, 100 ரூபா அதிகம் வந்துடுச்சு வச்சுருவாங்க. இப்படி ஒரு 2-3 நாள், இது ஒரு நாள், அப்புறம் இன்னொரு நாள் போடும்போதும் கணக்கு வரும், அப்பமும் வந்துடும். இப்போ இந்த மாதம் வந்து 1 மாதத்தில் பார்க்க மாட்டாங்க. இந்த 1 மாதம் முடிஞ்சோடனே இவங்களுக்கு ஒரு சீனியர் ஒரு சுப்பீரியர் இருப்பார், ஒரு ஆடிட்டு இன்ஸ்பெக்ஷனுக்கு இல்லையா? அவர் கையில் என்ன பண்ணோம், இந்த நோட்டெல்லாம் தூக்கி புக் கீப்பிங்ஸ் கொடுப்பாங்க இல்லை? அந்த புக்ஸ் எல்லாம் கொடுத்த உடனே அவர் அப்படியே பார்ப்பார். அப்படியே பார்த்துட்டு வரும்போது அந்த 500 ரூபா உள்ள ரேட்டை 400 ரூபான்னு இவங்க எழுதியிருப்பாங்க. 500 ரூபா உள்ளதை இவங்க எழுதும்போது அதுக்கு முந்தினதும் 400, பிந்தினதும் 400ன்னொடனே 400 போட்டுருவாங்க டப்பட்டப்பான்னு. ஆனால் அதுக்கு வந்தது எவ்வளோ இருக்கும், பில்லில் அதை பார்க்க மாட்டாங்க. இங்கே எழுதுனது தானே பார்ப்பாங்க. திருப்பி கூட்டி பார்க்கும்போது அங்கே உள்ள சின்ன பில்லெல்லாம் செக் பண்ணுறது இல்லை. இதுதான் விதி.
இல்லையா? அவர் என்ன பண்ணுவார், இது 500ல் இவங்க 400 எழுதியிருக்காங்க, உடனே பில் எடு, அந்த போஸ்ட் பண்ணது தப்பாகிட்டான்னு சொல்லி அந்த பில் அப்படியே இவ்வளோ பார்த்தாருன்னா அதுவும் 500 கொட்ட 500 இருக்கும். இங்கே எழுதுனா அப்போ இங்கே ஒரு அன்னைக்கு என்ன பண்ண ஒரு ரவுண்ட் பண்ணிடுவார். ரவுண்ட் பண்ணி 100 எஸ்கேப் 100 எஸ்கேப். இப்போ என்ன ஆயிடுச்சுது, அடுத்த மாதம் அக்கௌண்ட்டை எடுக்கும்போது ரொம்ப கவனமாக பார்ப்பார். ரொம்ப கவனமாக பார்ப்பார். இந்த நம்ம ஆள் ஏற்கனவே இப்படி பழகி போனவர் இருக்கான் இல்லையா, இவன் ஒரு 2 தடவை எடுத்திருப்பான். சில நேரங்களில் அதுக்கு மேல் இவன் கையில் வைக்கிற மாதிரியும் அக்கௌண்ட் வச்சுருப்பான். புரியுதுங்களா? அது 15,400 வச்சுக்கோமே. 15,400க்கு அங்கே இருக்கிறது எவ்வளோ இருக்குன்னா 15,300 இருக்கும். ஐயோ இன்னைக்கு தான் மண்டை போட்டு குழப்புவாங்க. பணம் போயிடுச்சு, எவன் தப்பா தந்தான். அந்த 100 வந்திருக்கும் போதெல்லாம் வெளியில் மூச்சு விட மாட்டோம். ஏன்னா அது ஆடிங் கெய்னிங் இல்லையா. சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப தாராள பிறப்புகள்லாம் இருப்பாங்க. உடனே அங்கே நீ டீ சாப்பிட்றியா கூட உள்ள ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் எல்லாம் டீ வடை எல்லாம் வாங்கி சாப்பிட்டு மனசுக்குள்ளே என்ன வச்சுருவாங்கன்னா, எல்லாரும் தான் எடுத்தோம் நம்ம மட்டும் எடுக்கலையே, அதனால பாவம் நமக்கு வராது. இது இவங்களே இவங்களை ஏமாற்றிக்கிறது. எல்லாருக்கும் டீ வாங்கி கொடுத்து அங்கே ஒரு கெத்து வந்திருக்கும். அவன் ஆடிட்டிங்கில் பிடிக்கும்போது உங்களுக்கு தானே பிடிச்சிட்டு போவான், கதவை சாத்திக்கிட்டு உள்ளே நிறுத்தி வச்சு. எப்படி இந்த 100 எப்படி பில்லு எப்போ அது 500 தானே அந்த ரேட்டு. அதுக்கு முந்தின மாதம்லாம் நீங்கள் தானே என்ட்ரி பண்ணிருக்கீங்க, அப்போ எப்படி ஆச்சுது? கண்ணில் தண்ணி வந்துடும். 100 சொருவுனாலாம் சொல்ல முடியாத. நான் 500 தானே எழுதுனேன். பாருமா நீங்களே பார்த்து சொல்லுங்கம்மா. அவர் கொஞ்சம் வயசானவர்னா கொஞ்சம் ரொம்ப நக்கல்லாம் அடிச்சுட்டு உட்காந்துருவாங்க. அப்புறம் எல்லாம் பார்த்துட்டு சாரி சார் நான் வேணா கையிலேருந்து கொடுக்குறேன். கொடுத்தானே ஆகணும். ஓனர் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தானா கையிலேருந்து ஏன் தரணும், அவள் எடுத்தாங்களான்னு கேளுங்கன்றார். நீங்கள் தான் உங்கள் வாய் டக்குன்னு வந்துடுமே, பண்ண முடியாது. தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும். நம்ம எங்கே இருக்கோன்னா இயற்கைக்கு உள்ளே இருக்கிறோம், இதை மறந்துடாதீங்க. மனுஷன் கொஞ்சம் விளைச்சல் கூடின உடனே நம்ம ஆறுன உடனே இவன் பாஞ்சிருந்தான் கண்டதுல எல்லாம். அங்கே தான் சிக்கல் வந்துடும் இல்லையா. சில இடங்களில் இது சின்ன நான் சொல்லி 100 ரூபா கேஸு, 100 ரூபாலாம் கூட ஓரளவுக்கு அது பெரிய அமௌண்ட்டுகள் அப்படி வரும்போது அப்படி கண்ணை மறைக்கும். லேக்ஸில் வரும்போது என்ன ஆயிடுச்சுன்னா அப்படியே ஒரு 2.5 லட்ச ரூபா ஒரு எக்ஸ்ட்ராவாக இருக்கிற மாதிரி தெரிஞ்ச உடனே எடுத்து ஸ்பெண்ட் பண்ணிடுவீங்க. அப்புறம் அதை போடுறதுக்கு முடியாது. இப்படிலாம் நிறைய பேர் மாட்டியிருக்காங்க. இது வர்றது எங்கே வந்ததுன்னா, இந்த 30 சப்பாத்தி 20 சப்பாத்தி சுட இடத்துல 30 சப்பாத்தி சுட்ட கதையில் அங்கே கீழே என்ன இருக்குதோ கண்டிஷன்ஸ் அப்ளைடில் அங்கே என்ன கீழே கொடுத்துருப்பானோ ஒவ்வொரு சப்பாத்தியும் 10 கிராம் 40 மில்லியில் இருக்கணும்னு இருப்பான். இப்போ கோல்டெல்லாம் அப்படி தான் மில்லி கணக்கில் மைன்யூட்டாக இருக்கும். கொஞ்சம் குறைஞ்சாலும் போச்சு. இந்த 4 பேர்த்த கொஞ்சம் 500 மில்லின்னு போனால் ஏறிடுமே. கிராம் எவ்வளோ இன்றைக்கி 5000 ரூபா. ஒரு கிராம் அவன் மிஸ் பண்ணிட்டான்னு சொன்னால் அந்த ஒரு மாதம் சம்பளம் முடிஞ்சு போச்சு, அவனுக்கு பாதி மாதம் சம்பளம் போயிடும். 10,000 ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருப்பான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், அங்கே மில்லிகிராம் தான் பார்க்குறதுக்கு. நீங்கள் என்ன கணக்கு போடுவீங்க, அவன் 30 கேட்டால் நான் 40 பண்ணுறேன், அவன் 20 கேட்டால் நான் 30 பண்ணுறேன்பீங்க. பட்டு அந்த அளவுக்கு பண்ணணுங்க கூட. அப்போ அந்த பெர்ஃபெக்ஷன் நம்மள்கிட்ட இல்லை. பெர்ஃபெக்ஷன் எங்கே வரும்னு சொன்னால் ஆகாய் சக்தியில் வரும். பெர்ஃபெக்ஷன் ஆகாய் சக்தி கொடுக்கக்கூடியது. மண் சக்தி மழுங்கலை கொடுக்கும். பார்த்துக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அப்படி செய்திடலாம், இப்படி செய்திடலாம். இதுதான் மனித வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கல். இதில் கடந்து தான் மனுஷன் கடந்து அவஸ்தைப்பட்டு இருக்கான். உன் பாதை எது, உன் பாதை எது, இதை ஒவ்வொருத்தங்களும் கொஸ்டினரிஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம ஈஸியாக கேட்டால் என்ன சொல்லணும்னா, இன்னும் உயரணும், இன்னும் உயரணும், இன்னும் நல்லா வாழணும், இன்னும் நல்லா வாழணும்ங்கிற எண்ணம் எல்லாருக்கும் உண்டு. இதை விட உயரணும், இதை விட உயரணும் உங்களுடைய எண்ணம் இயல்பாக எல்லாத்துட்டும் இருக்குது. அது நேச்சர் கொடுத்தது, நேச்சர் கொடுத்தது. அந்த உயர்வை நீங்கள் எங்கே பயன்படுத்துகிறீங்கன்னா தப்பாக பயன்படுத்துகிறீங்க. நீங்கள் எங்கே அதை பயன்படுத்துகிறீங்கன்னா அந்த உயர்வை இந்த சைடுலெல்லாம் பிச்சுட்டு போகிறதுல பண்ணுறீங்க. உயர்வுன்னா இப்படி இல்லையா, அப்ஸ் நேராக ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் இல்லையா, வெர்டிகலாக இருக்கணும் இல்லையா, ஹரிசாண்டலாக போகக்கூடாது.
பர்டிகுலராக இருக்கும். நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஹரிசானலாக போகக்கூடியது எல்லாமே உயர்வுன்னு நினச்சிட்ருக்கோம். அங்கே தான் சிக்கல் வந்துடும். வாழ்க்கையில் உயர்வு என்ன, நிறைய பணம் சேர்ந்துட்டா, பட்டம் சேர்ந்துட்டா, பதவி சேர்ந்துட்டா, நமக்கு நிறைய உறவு கிடச்சிட்டா, 4 பேர் நம்மளை சுற்றி கொலை அடித்து நீ பெரிய ஆளுன்னு சொல்லிட்டா, இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் உயர்வுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். இந்த உயர்வெல்லாம் எதை சார்ந்ததுன்னா இந்த சைடு எஃபெக்டில் உள்ளது. எப்படி இந்த பக்கம் பிச்சுட்டு போகுது, இந்த பக்கம் பிச்சுட்டு இந்த பக்கம் போகிற மாதிரி மண்ணில் அதெல்லாம் சைடு மீண்டும் மண்ணுக்கு போகக்கூடியது. இப்போ நீங்கள் ஒரு பதவியில் போகிறதுனால இந்த பதவியினுடைய கௌரவம் எல்லாம் உங்களை வானுக்கு உயர்த்தாது, மண்ணில் தான் கொண்டு போகும். நீங்கள் பெரிய பணக்காரனாக இருந்தால் அது மீண்டும் மீண்டும் கர்மாவை கூட்டிக் கொண்டே இருக்கும். நீ உறவில் உன்னை பலிகடா வாக்கியிருந்தேன்னா அது மீண்டும் மீண்டும் உனக்கு பிறவியை கொடுத்துருக்கோம் இல்லையா? நீ நான் தான் பெரிய ஆளுன்னு ஒரு அகம்பாவத்தை வளர்த்தேன்னா அது மீண்டும் உன்னை மண்ணுக்கு வாழ்வதற்கு இழுத்துட்டு இருக்கோம். அப்போ நீங்கள் அந்த பெருசு உயர்வுன்னு நினைக்கக்கூடியது எல்லாமே எதை சார்ந்ததாக இருக்குன்னா மண் தன்மையை சார்ந்ததாக இருக்கிறது. அப்போ மண் தன்மையை சார்கிற பொழுது மீண்டும் மீண்டும் பிறவியைத்தான் தந்து கொண்டிருக்கும். அது உயர்வு அல்ல. நன்றாக சிந்திக்கணும். அப்போ நீங்களே பாருங்கள், உயர்வுனா என்ன, அப்ஸ் தானே இல்லையா? அப்போ அது எதை நோக்கி போகணும்னா பூமியினுடைய ஈர்ப்பை எதிர்த்தால் தான் அது உயர்வு. எது உயர்வு? எது உயர்வு? பூமியினுடைய ஈர்ப்பை எதிர்ப்பது, பூமியினுடைய கர்மாவை தாண்டுவது, பூமியினுடைய ஆசாபாசங்களை அப்புறப்படுத்துவது இல்லையா? பூமியினுடைய கட்டுத்தலைகளை வெட்டி வீழ்த்துவது, அதுதான் உயர்வு. நம்ம எல்லாமே பூமிக்குள்ளே போகிறதுக்குலாம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் இல்லையா? அப்போ எப்படி உயர்வாகும்? அப்போ பூமியினுடைய ஈர்ப்பை தாண்டி நீங்கள் மேலே ஏறும்போது வானை நோக்கி போகலாம். அப்போ வான் உங்களை இழுத்து கொண்டால், வானை நீங்கள் தொட்டு விட்டீர்கள் என்றால் அதுதான் நீங்கள் உயர்ந்துட்டீங்க. உயர்வதுன்னா என்ன? ஒரு நிலையிலிருந்து மேன்மை மீண்டும் அது நிலைக்கு போகாமல் இருப்பது, அதுதான் உயர்வு. எது உயர்வுன்னு கேட்டேன் இல்லையா? ஒரு உயர்வுங்கிறது இருக்கிற நிலையிலிருந்து மேல் நோக்கி செல்வது, மீண்டும் அந்த நிலைக்கோ அதை விட கீழேயோ வராமல் இருப்பது, தக்க வைத்துக் கொள்வது. தக்க வைக்கிறது கூட உயர்வு இல்லை, தாண்டி செல்வது தான் உயர்வு. அப்போ நீங்கள் மண்ணில் இப்போ மனுஷனாக இருந்துட்டு அடுத்தால ஒரு ஜென்மாவில் நாயாவோ பேயாவோ ஆவியாவோ வந்துட்டு அப்புறம் இன்னொரு ஜென்மாவில் மனுஷனாக வந்துட்டு இப்படியே இங்கேயே நீங்கள் சுற்றிக்கிட்டு இருந்தால் இது எப்படி உயர்வாகும்? அப்போ உயர்வுன்னு சொன்னால் அடுத்த நிமிடம் இனி பிறவியே வாராத நிலை. அதனால தான் வளர்ச்சி மரணமில்லா பெருவாழ்வு. அருமையான வாசகம், அனுபவத்தில் அவர் கொடுத்தது. மரணமில்லா பெருவாழ்வு. மரணமே இருக்கக்கூடாது. அப்போ பிறப்பு இருந்தால் தானே மரணம் இருக்கும். அப்போ பிறவியே கூடாதுங்கிறத இன்டெரக்டாக சொல்கிறார். இவனை பிறக்காதேன்னு சொல்லியாச்சுன்னா இவன் அதாவது பிறவியை விரும்புகிறான் மனுஷன், அதுக்கு தான் அவர் மாற்றி சொன்னார். ஆனால் இறப்பை வெறுக்கிறான். எல்லாத்துலேயும் கேட்டிங்கன்னா சாவா, ஐயோ சாவாம்பா, ஆனால் பிறக்கிறது வேணும்பா. பைத்தியாரா, இறந்தா தான்டா பிறக்க முடியும். நீ இறந்துட்டா பிறக்க தானே செய்வ. அதனால தான் அவர் இறப்பை தொடாமல், அந்த காலத்தில் மகான்கள்லாம் நெகட்டிவாக சொல்ல மாட்டாங்க, பாசிட்டிவாகவே சொல்லுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? அமங்கலமாக சொல்லாமல் இல்லையா என்ன பண்ணுவாங்க? அப்போ இங்கே அவர் சொல்கிறது மரணம் இல்லாத நிலை. அப்படின்னா உனக்கு இறப்பு இல்லைன்னா சந்தோஷமாக இருக்கும். பிறப்பு இல்லாத நிலைன்னு சொன்னால் ஓடிடுவான். ஏன்னா எல்லாரும் என்ன பண்ணுறான், இன்னும் பிறக்கணும், இன்னும் பெரிய ஆளாக வரணும், இந்த ஜென்மாவில் அனுபவிக்காததெல்லாம் அடுத்த ஜென்மாவில் அனுபவிக்கணும், அப்படி தானே ஆசைப்பட்டுட்டு இருக்காங்க. அப்போ பிறப்பை எதிர்நோக்கி கொண்டு இருக்கிறதுனால அவங்கள்ட்ட இதை சொன்னால் எடுபடாதுன்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறார், வள்ளலார் அழகாக சொன்னார், இறப்பு இல்லாத நிலைக்கு போகலாம்ப்பா. அதை ஏற்றுக்குவோம். ஆனால் இறப்பில்லாத நிலை போனால் பிறப்பில்லாத நிலை கொண்டு போயிருங்கிறது போன முறை தான் தெரியும். அதனால பாதியில் போய்ட்டு திரும்பி வந்தவங்க நிறைய இருக்காங்க. கொஞ்சம் யோசித்து பார்த்துட்டான்னா ஓடி வந்திருப்பான். அதை ஏற்றுக்கிட்டவன் தான் பின்னாடி ஓடி இருப்பான். பின்னாடி ஓடி அவர் சொன்னதெல்லாம் அவங்க கடைபிடித்தார்களா போனாங்களா, சரி அதை அவங்க கர்மா விட்டுருவோம் இல்லையா?
இப்போ இங்கே நான் உங்களுக்கு சொல்லக்கூடியது, இந்த உயர்வு என்பது எது உயர்வு? ஏன்னா மண் சிந்தனையை, மண் வாழ்வை, இல்லையா, மண் தன்மையை விட்டு விண்ணோக்கி, வான் நோக்கி, இல்லையா, இறை நோக்கி, பிறப்பு இறப்பற்ற நிலை நோக்கி, இல்லையா, எங்கிருந்து வந்தோமோ அங்கே சென்று அடைக்கிற அந்த நிலைக்கு போவதுதான் உண்மையான உயிர். அப்போ இங்கே அந்த மண்ணில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட பாடங்கள் எல்லாம் எதை நோக்கியதுன்னு சொன்னால் மண்ணை சார்ந்ததாகத்தான் இருக்கிறது. எல்லாமே மண்ணை சார்ந்தது. இப்போ பாருங்கள், எந்த இதை எடுத்தாலும், எந்த கதையை எடுத்தாலும், எந்த புராணத்தை எடுத்தாலும், அவன் ராஜாவானான், அவன் பெரிய சாமியாரானான், அவன் அதை பண்ணான், அந்த ஆசிரமத்தை பண்ணான், இதை பண்ணான், இது எல்லாமே இந்த மண் கட்டுக்கதைகளை தானே கட்டிக்கிட்டே போயிருக்காங்க. குடும்பத்தில் போடுற அடியை தான் சாமிகிட்டையும் போட வச்சான், இல்லை? வாழ்க்கையில் அவனை எதுக்கணும், இவனை எதுக்கணும், அது ராஜ்யதந்திரம், இது அரசு தந்திரம், இது வித்தை, ராஜ வித்தை, சும்மா எல்லாமே மண் தன்மை. அப்போ முதல்ல நீங்கள் உங்களுக்குள்ளே தெரிய வேண்டிய ஒரு விஷயம் என்ன என்றால், உங்கள் பயணம் எதை நோக்கியது? உங்கள் பயணம் எதை நோக்கியது என்கிறதுல கவனமாக இருக்கணும். பயணத்திற்கு தக்கவாறு தான் பாதை தேட முடியும். இப்போ எங்கே நோக்கி போக போகிறீங்க, உங்கள் பயணம் எதுன்னு சொன்னால் தான் அதுக்குள்ளே பாதையை சொல்ல முடியும். இப்போ பெங்களூருக்கு நான் போக போகிறேன், பெங்களூர் நோக்கிய பயணம்னு சொன்னால் அப்போ பாதை என்ன பண்ணணும்? அது பெங்களூர் வழி போகக்கூடிய ஒசூர் வழியா, தருமபுரி வழியா, இல்லையா, அப்படி கிருஷ்ணகிரி வழியாக போகக்கூடிய மாதிரி உள்ள பாதையை சொல்லுவோம். அதுக்கு போய் இங்கேருந்து திருநெல்வேலி, நாகர்கோவில், கன்னியாகுமரிலாம் சொல்லிகிட்டு இருக்க, ராமேஸ்வரம் சொல்லிகிட்டு இருக்க மாட்டாங்க, இல்லையா? பயண இலக்கை நாம் தேர்ந்தெடுக்கணும். அந்த பயண இலக்கு தெரிஞ்சால் தான் பாதையை ஒத்துக்கொள்ள முடியும். இப்போ இங்கே மண்ணில் என்ன சிக்கல் இருக்குதுன்னு சொன்னால், இதுவரை நமக்கு கொடுக்கப்பட்ட பாதைகள் எல்லாமே மண்ணில் தான் கொடுத்துருக்காங்க, மண்ணை தாண்டி இல்லை எல்லா பாதையும். அப்போ நீங்கள் போய் சேரக்கூடியது எங்கே இருக்குன்னு சொன்னால் மண்ணை சுற்றி சுற்றி அங்கே தான் வருவீங்க. நீங்கள் நினச்சிருப்பீங்க, நான் திருச்சிக்கு போயிட்டேன், திருச்சியிலேருந்து அப்படியே சுற்றி மதுரை போய், புதுக்கோட்டை போய், உள்ளே போய் பழையபடி திருச்சிக்கு வந்துடுவீங்க. வழி இருக்குது, நீங்கள் இப்படி போனாலும் அப்படி வந்துடலாம், இல்லையா? இப்போ சென்னையிலேருந்து இந்த பக்கமாக நான் அப்படி போகிறேன்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் ஈசிஆர் ரோடு வழி அப்படி போய் பாண்டிச்சேரிக்கு போயிட்டு அப்படி போயிட்டு அப்புறம் ஈசிஆர் வழி வராமலேயே சென்னைக்குள்ளே வர்றதுக்கும் வேறு ரூட் இருக்குது, இல்லையா? ஈசிஆர்லேருந்து அப்படி கடலூர் போய் அங்கே போய் இப்படி சுற்றி அப்படி இங்கே வந்து உட்காந்துருவாங்க. இதே மாதிரி மண்ணில் என்ன இருக்குன்னா பாதை இங்கே எங்கெல்லாம் சுற்றி, பட் நம்ம எங்கேயோ போகிற மாதிரி நினச்சிக்கிட்டு திருப்பி 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 இதே பிறவிகளை உடம்பை எடுத்துக்கொண்டு தான் அவஸ்தைப்பட்டுருக்கோம். அதுக்கு தான் முதல்ல நம்ம என்ன தெளிவாயிரணும்னா, எதை நோக்கி நாம் பயணிக்கிறோம்? மண்ணை நோக்கி பயணமா, விண்ணை நோக்கி பயணமா? அதை ஒரு கேள்வி கேட்கணும். மண்ணை நோக்கி பயணிக்கிறீர்களா, விண்ணை நோக்கி பயணிக்கிறீர்களான்னு ஒரு கேள்வியை கேட்டுட்டோன்னு சொன்னால் அவங்கள 2 கேட்டகரி ஆக்கிடலாம். மண்ணை நோக்கி போகக்கூடியவனுக்கு நீங்கள் என்னத்தை தான் சொன்னாலும் ஏறாது. ஏன்னா அவன் தான் முடிவு பண்ணிட்டானே, எனக்கு அதுக்குள்ள ரூட்டை காட்டுமா. இதுவரை மண்ணை நோக்கி தான் கொடுத்துருக்காங்க. இதுவரை சொன்னது எல்லாமே மீண்டும் பிறக்கிறதுக்கு தான். நீங்கள் ஒன்று வேண்டாம், ஒரு மிகப்பெரிய மகானாக இருக்கட்டும், மிகப்பெரிய குருவாக இருக்கட்டும், அவருடைய தத்துவங்கள்லாம் அற்புதமான தத்துவமாக இருக்கட்டும், நான் அதை மட்டும்தான் பின்பற்றுவேன்னு நீங்கள் சொல்லிட்டாலே அடுத்தாலும் உங்களுக்கு ஜென்மம் உண்டு. ஏன்னு சொன்னால் மீதி எல்லாத்தையும் வெறுத்துருதீங்க இல்லையா? அடுத்தவர்கள் நீங்கள் பகைவர்கள் ஆகிட்டீங்க இல்லையா? அடுத்ததெல்லாம் தப்புன்னு எண்ணக்கூடிய ஒரு குறை உங்களுக்குள்ளே வந்துடுச்சு இல்லையா? அப்போ என்ன வந்துடும்? பிறவி வந்துடும். நீங்கள் நினைக்கிறது நான் அவர்கிட்ட தானே போயிருக்கேன், அவருடைய தத்துவத்தை தானே நினச்சிட்டு இருக்கிறேன்னு சொன்னால் அந்த ஒன்றை சார்கிற பொழுது அப்போ ஒன்றாக இருக்கணும். நீங்கள் ஒன்று போகும்போது இன்னொன்று தப்புங்கிறீங்க, இன்னொன்று தப்புன்னு சொல்லும்போது இது என்ன ஆயிடுச்சுது, இது தப்பா அது தப்பாங்கிறது அறிய முடியாத லெவலில் தான் நீங்கள் இருப்பீங்க. புரியுதுங்களா? அப்போ அங்கே அந்த குருவிட்ட போகிற பொழுது குரு எப்படி கொடுக்கணும்னு சொன்னால்,
என் வழியில் வராதப்பா உன் வழியில் போன்னு சொல்லணும். உன் வழியில் போன்னு சொன்னால் அது உங்களுக்கு கர்மாவை தராது. ஏன்னா உங்கள் வழியில் போகும்போது நீங்கள் அடுத்தவங்களை பற்றி சிந்திக்க மாட்டீங்க இல்லையா? அவன் சரியாக போகிறானா தப்பாக போகிறான், அதை பற்றி நம்ம ரூட் தான் நம்ம போயிட்டுருக்கோமே. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். இன்னொரு ரூட்டில் நீங்கள் இப்போ சார்ந்து போகும்போது தான் அடுத்தவங்கள்ட்ட நான் இப்படி போகிறேன் நீ எப்படி போகிறேன் அப்படிங்க. ஏன்னா உங்கள் பாதையே தெரியல, நீங்கள் அவர் பின்னாடி போயிட்டுருக்குறீங்க. இதுதான் உங்கள் பாதைங்கும் போது நீங்கள் கொஸ்டின்ஸில் என் ரூட்டு இது, ஏனோ எந்த ரூட்டில் போனால் நமக்கு என்ன, அப்போ நீங்கள் உங்கள் ரூட்டில் போய் சேர்ந்துடலாம். இதுதான் ஞான மார்க்கம். ஞான மார்க்கத்தில் கம்பேரிசனே கிடையாது, உயர்வு தாழ்வே கிடையாது, இது சரி அது சரியே கிடையாது. அவனவனுக்கு உள்ள கர்மாப்படி அவன் என்ன முயற்சிக்கிறானோ. இப்போ இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தையும் நீங்கள் உணரணும். இப்போ நிறைய பேர் கேட்பாங்க, நீங்கள் எந்த பாதையில் போயிட்டுருக்குறீங்க? பப்ளிக்கில் கேட்குறது உண்டு, உங்கள் ரூட் எது? நீங்கள் சித்தர் வழியில் போகிறீங்களா, பக்தியில் போகிறீங்களா, சாமி கும்பிட்றீங்களோ, வள்ளலார் வழியில் போகிறீங்களோ, இல்லை இயேசு சாமி கும்பிட்றீங்களோ? கேட்கும்போதெல்லாம் ரொம்ப அவங்க தேர்ந்து கடைஞ்செடுத்த மாதிரி இருப்பாங்க இல்லையா? எல்லாம் தெரிஞ்ச மாதிரி அவங்க அதில் பழுத்த தொங்கக்கூடிய பலாப்பழம் மாதிரி நம்மள்கிட்ட பேசுவாங்க. நீங்கள் எந்த பாதை போகிறீங்க? இந்த மாதிரி கேட்கும்போது நம்மளும் மயங்கிடுவோம் உடனே. இவன் எதோ நான் சித்தர் வழியில் போகிறேன், போனால் இல்லை சித்தர்லாம் சும்மா எல்லாம் ரோட்லேயும் குப்பையிலையும் கிடக்க போகிறான்றான். இல்லை சொல்லுவான், அது சித்தரில் உள்ள நீ போக முடியுமாடா, உனக்கு முடியுமா? அது ரேஞ்சு என்ன? எதையாவது ஒரு குறை சொல்லி அடுத்த நிமிடம் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணிடுவான். இல்லை நீங்கள் சித்தர் வழி போனால் இது சரி தப்புன்னு சொல்கிறதுக்கு வேறு வழி நிறைய இருக்குது, நிறைய இருக்குது. அப்போ அதை வச்சு கம்பேர் பண்ணி உங்களை என்ன பண்ணுவாங்க? கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க, குழப்புவாங்க. ரெண்டாவது உங்களுக்கு அப்படி நீங்கள் சொல்லும்போது நீங்களும் வழி தெரியாமல் தான் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். உன் பாதை எதுன்னு சொன்னால் அதுக்கு தான் முதல்ல நீங்கள் 2 விதமான பாதை தான் மொத்தமே இருக்குது. 2 வித பாதை இல்லை, 2 வித பயணம் தான் இருக்குது. அதில் பாதை நிறைய இருக்கலாம். மண் வாழ்விற்கான பயணம், இன்னொன்று விண் வாழ்விற்கான பயணம். மண் நோக்கிய பயணம், விண் நோக்கிய பயணம் இல்லையா? மண் நோக்கிய ஒரு பயணம், விண் நோக்கிய பயணம், அப்படி 2 பாதை தான் இருக்குது. இந்த 2 பாதையில் 2 பயணத்தில் மண் நோக்கி உள்ளதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பாதை இருக்கும், நிறைய குழப்பமாக இருக்கும். ஏன்னு சொன்னால் மண்ணில் என்ன இருக்குன்னா மயக்கம் இருக்கிறது இல்லையா? மண் கற்பனையை வடிவமைத்திருக்கிறது, மண்ணில் காலம் இருக்கிறது, திசைகள் இருக்கிறது, இதனால் கூடும். ஆனால் விண்ணுக்கு என்ன கிடையாதுன்னா காலமும் கிடையாது, திசையும் கிடையாது. ஸோ ஒன்லி ஒன் ரூட். இந்த திசை காலங்கள்லாம் எதுக்கு? மண்ணுக்கு தான். அப்போ விண்ணோக்கி போகிற பொழுது விண்ணுக்கு என்ன கிடையாது? அங்கே நோ டைம் நோ ஸ்பேஸ், டைம் அண்ட் ஸ்பேஸ் கிடையாது. அப்போ திசைகள் டைரக்ஷன்ஸ் கிடையாது இல்லையா? அப்போ உங்களுக்கு பயணம் வேறுபாடு வராது. எல்லாருமே அப்படி தான் மேலே ஏறிக்கிட்டே தான் இருக்கணும். இப்போ மேலே ஏறும்போது பாருங்கள், அப்படி ஒரே தான் ஏறணும் இல்லையா? இப்படிலாம் போக முடியாது. அது 90 டிகிரிஸ் ரெக்ட் இல்லையா? ரெக்டாங்கிள் மாதிரி 90 டிகிரிஸில் எப்படி இருக்கும்? அப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்கும் வெர்டிகல் லைன். ஹாரிசான்டலில் போகும்போது டிகிரிஸ் நிறைய மாறலாம். அதனால தான் மண் வாழ்க்கையில் வந்து பாதை நிறைய இருக்கும், நிறைய மார்க்கங்கள் இருக்கும். ஒரு மார்க்கம், அந்த மார்க்கம், இந்த மார்க்கம் எல்லாம். ஆனால் விண்ணோக்கி போகும்போது ஒரே ஒரு நிலை, அங்கே மார்க்கன்னே சொல்ல முடியாது. இட்ஸ் ஒன்லி ஒன் பாத். எங்கே உங்களுடைய டெஸ்டினியை, உங்களுடைய ஷெல்டரை நீங்கள் எங்கேருந்து வந்தீங்களோ அதை சரி, அது இறைவன் இடம் கூட நீங்கள் சொல்ல வேண்டிய தேவையில்லை. எங்கேருந்து வந்தோமோ அங்கே போக போகிறோம், அவ்வளோதான். அப்போ ஒரு வழி, ஒரு இடம் தானே அது. நீங்கள் வந்த இடம் ஒன்றா, போகிறோன்னா அங்கே தானே. இப்போ மண்ணில் என்ன பண்ணுறீங்க? வந்த இடம் மண்ணில் கிடையாது. அப்போ கண்ட இடத்துக்குலாம் போயிட்டு வருவீங்க, போயிட்டு பழையபடி திரும்பி வருவீங்க. நல்லா சிந்திக்கணும். அப்போ உன்னுடைய பாதை எதுன்னு கேட்டால், எந்த பாதையில் போகிறேன்னு சொன்னால் நீங்கள் வந்து மேல் நோக்கி செல்கிறேன்னு சொல்லணும். எதை நோக்கி செல்கிறேன்? மேல் நோக்கி செல்கிறேன்.
அப்போ மேல் நோக்கி செல்கிறேங்கிற பொழுது அங்கே வந்து என்ன ஆகுதுன்னா உங்களை குறை சொல்ல முடியாது. இப்போ என்ன சொல்லுவாங்க, இப்போ ஞானத்தில் இருந்தால் ஞானத்தில் பக்தியில் நீங்கள் அந்த இதை நல்ல மைண்டில் பதிச்சுங்க. நீங்கள் இப்போ நம்ம ஞானத்தில் இருக்கிறோன்னு வச்சுங்களேன், ஒருவருடைய மேல் நோக்கி இருக்கிற பொழுது அங்கேயும் அவருடைய நிலைகள் இருக்கும். எப்படி இருக்கும்னு சொல்லியாச்சுன்னா, ஞானத்துக்கு போகும்போது பக்தியை தாண்டி தான் செல்லணும். பக்தியை தாண்டி தான் செல்லணும். புரியுதுங்களா? அப்போ ஒருத்தன் ஞானத்துக்கு போயிட்டான்னா அவன் பக்தியை கடந்து வந்திருக்கான்னு அர்த்தம். அதனால மீண்டும் அவன் பக்திக்கு வர வேண்டிய தேவையில்லை. மேல் நோக்கியில் போயிட்டு இருக்கிறான். ஃபாலிங் கிடையாது, ரைசிங் தான். அது இந்த ஜென்மாவில் நீங்கள் பக்தி செய்திருக்கலாம், இல்லை இதுக்கு முந்தின ஜென்மாக்களில் பண்ணியிருக்கலாம். நீங்கள் பிறப்பிலேயே பிறந்த உடனேயே உங்களுக்கு ஞான சிந்தனைகள் வந்து விட்டதுன்னு சொன்னால் நீங்கள் அதெல்லாம் முடிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். நல்லா சிந்திக்கணும். இப்போ ஒரு ஸ்தூபி வைக்கிறேன்னு வைங்களேன், ஒரு பில்லர் வைக்கிறேன். இந்த பில்லரில் வந்து ஒரு 100 feet பில்லர், அதில் வந்து ஒரு 5 அடி, அப்புறம் 5 அடி 5 அடி 5 அடிக்கு வந்து ஒரு மார்க்கிங் கொடுத்து ஒரு 100 feetனு வரும்போது என்ன வரும், 20 marks இருக்கும் இல்லையா? இப்போ முதல் நிலை ஒன்றுமே தெரியாத ஒரு நிலை. முதல் நிலைகளில் வந்து அந்த 5 அடியில் எடுத்துட்டிங்கன்னா எந்த நம்பிக்கையும் இல்லாத ஒரு நிலையாக இருக்கும். இப்போ நாத்திகம் மாதிரி இருக்கா இல்லையா அந்த குழப்பங்களில் அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருப்பாங்க. இருக்கா இல்லையான்னு தெரியாமல் இருப்பாங்க. அப்புறம் 10 அடியில் வரும்போது இல்லைங்கிற லெவல்லே பேசிகிட்டு இருப்பாங்க. எனக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பா, எங்கே இருக்குது, பார்க்க முடியுதா, காட்ட முடியுதா, நிரூபிக்க முடியுமா, சும்மா நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அந்த 10 அடி வருகிற பொழுது எப்படி இருக்கும்னா முழுக்க அகெயின்ஸ்ட்லேயே இருக்கும். அதுக்கு அடுத்தால 15 அடியில் வரும்போது இப்போ அகெயின்ஸ்ட்லேயே இருந்தாலும் நம்மளை மீறி நடக்குதே, நம்மளை ஆட்டி படைக்குதே, நம்ம வேண்டான்னு சொன்னதெல்லாம் நம்மளை தேடி வருதே ஏங்கிற அந்த கொஸ்டின் வந்து என்ன ஆகுது உங்களுக்கு எழும்புகிற பொழுது அப்போ தான் வந்து என்ன ஆகுறதுன்னா ஒரு நம்பிக்கையின் பால் ஒரு வழி தேடுதல்களில் போவீங்க. அங்கே வந்து என்ன வந்துன்னா அந்த பக்தி உண்டாகிறது. அந்த 15வது அடியில் வருகிற பொழுது ஒரு பக்தி நிலைகளே சத்துள்ளுக்கும். அப்புறம் 20க்கு போகிற பொழுது ஒரு பாவனைகளில் ஒரு வழிபாடுகளில் ஒரு சாமி யாரை பார்த்தாலும் கும்பிட்டுக்கிறது. ஏன்னா யார் உதவுவான் யார் செய்ய போகிறான்னு தெரியாத போது எல்லாத்தையும் நீ பெரிய ஆள் தாம்பா, நல்லது தாம்பா, எனக்கு எதாவது ஹெல்ப் பண்ணுன்னு கேட்குற மாதிரி மரத்தை கும்பிடுறது, மண்ணை கும்பிடுறது, கல்லை கும்பிடுறது, இதெல்லாம் அந்த ஒரு 20 ரேஞ்சில் வரும்போது இருக்கும். சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டு வரேன். அப்புறம் 20 தாண்டி 25க்கு போகும்போது அங்கே வந்து ஒரு திடன்பாடு வந்துடும். அப்படி வரும்போது இப்போ மரம் இதெல்லாம் வரும்போது மரம்லாம் பேசுதா, கல் பேசுதா, அப்போ இது நம்ம கூட பேசுகிற மாதிரி வைக்கணும்னு ஒரு மந்திரங்களை சொல்லி கொடுத்து ஒரு பாவனை சொல்லி அது நம்மள்கிட்ட வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுதுங்கிற மாதிரிலாம் அந்த தெய்வ ரூபங்கள் எல்லாம் படைக்க ஆரம்பித்து அது ஒரு 25ல் அப்படி இருக்கும். அந்த வழிபாட்டில் போயிட்டுருப்பாங்க. அதுக்கு பிறகு போனதுக்கு பிறகு என்ன ஆயிடுச்சுன்னா வெளியிலேருந்து ஒன்றுமே இல்லை, எல்லாம் நம்ம தான் பேசிக்கிட்டே இருக்கிறோம், ஒன்றும் பதில் சொல்ல மாட்டேங்குதுன்னு சொல்லி ஒரு யோக நிலைக்கு போயிடுவாங்க. அது ஒரு 25லேருந்து 30க்கு வரும். அப்புறம் யோக நிலைக்கு போனதுக்கு பிறகு அங்கே வந்து கர்ம நிலைகள். யோகத்துக்கு பிறகு என்னத்தை தான் யோகம் பண்ணாலும் வரக்கூடிய நோய் வருது இல்லையா? ஆரோக்கியமாக தான் பார்த்துட்ருக்கேன், ஆனால் சளி பிடிச்சிருதே. கேட்டால் நான் ஒன்றுமே அதுக்கு சாப்பிடல, ஆச்சின்னு தும்மல் போட்டுட்ருக்கேன்னு என்னன்னு பார்த்தா வீட்டில் குப்பை இருக்கும், வீட்டில் டஸ்ட்டு இருக்கும். அப்போ அந்த டஸ்ட்டு வந்து உங்களை டாமினேட் பண்ணிடும். அங்கே என்னன்னா நீங்கள் சுத்தமாக வைக்கல கர்மா. அப்போ இன்றைக்கி நீங்கள் அச்சுன்னு ஒரு 10 தும்மல் போடணும்னு இருந்ததுன்னா அந்த ஒட்டடை இருந்துகிட்டு இருக்கோம், நீங்கள் அங்கே தான் சுற்றிக்கிட்டே இருப்பீங்க. அதை துடைக்கிறதுக்கும் எண்ணம் வராது, அது கண்ணுலேயும் படாது. அப்போ தும்மல்லாம் போட்டு நைட்டில் அப்படி சாயங்காலம் அப்படி படுத்துருக்கும்போது தான் அது கண்ணில் தெரியும், ஒரே ஒட்டடையாக இருக்குது, அதனால இருக்குமோ. அப்புறம் எந்திரிச்சு போய் ஒட்டடையை அடிப்போம், அது கர்மா மாறும். அப்போ அந்த கர்மாவை அனுபவித்து அங்கே ஒரு தேடுதல் வரும்போது ஒரு 35க்கு வந்துடுவீங்க இல்லையா? இப்போ அந்த இந்த கர்மாவிலிருந்து மீள்வது எப்படி, கர்மா வழிகளில் எப்படி உண்டாகிறது எங்கிறதெல்லாம் ஒரு சித்தர்கள் நெறிக்கு எங்கே ஒரு 45 மேட் 50க்குள்ள அந்த சித்தர் நெறிகளை நோக்கி போகக்கூடியது. 50க்கு வந்து நம்ம சித்தர் நெறிக்கு போய் ஒரு ஆள்கிட்ட கேட்டு போகும்போது அப்போ நமக்கு ஒரு குரு இல்லாமல் வழி இல்லை.
எங்கே வருது? 50ல் வரும்போது தான். அப்போ குருகிட்ட சரணடைஞ்சால் தான் நமக்கு வரும்போது குருகிட்ட போகும். அங்கே உண்மையான குரு கிடைக்கணும், வழிகாட்டுதல்கள். அப்போ ஒரு குருவை தேடி குருக்கு பின்னாடி ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு கூட்டம் எப்போ அந்த வரும்னு சொன்னால் ஒரு 50 நிலைக்கு 50% மேல் தான் வரும் அவங்க. அப்போ அந்த 50ல் வரும்போது பார்த்திங்கன்னா அவங்களுடைய அனுபவங்கள்லாம் நிறைய வித்தியாசமாக இருக்கும். சமூகத்தை என்ன பண்ணுவாங்க? புறக்கணிக்க மாட்டாங்க, மற்றவர்களை இகழ மாட்டாங்க. எல்லோரும் நம்மளை போல தான் இல்லையா, எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லோரும் நல்லா வாழணும்னு எல்லாரையும் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ஆனால் தன் வழியில் அவங்க கண்ணு கருத்துமாக இருப்பாங்க. நீங்கள் நிறைய பார்த்தீங்கன்னா இப்போ கிறிஸ்டியானிட்டியில் போகிறோம், அவங்க ஒரு ரூட்டில் போயிட்டாங்க. இப்போ ஜீசஸை ஃபாலோ பண்ணி போயாச்சு, அவங்க ரூட்டு தான் கரெக்டுன்னு சொல்லுவாங்க. மற்றவங்க நம்ம ரூட்டுக்கு போகலைன்னா மற்றவங்க தப்பும்பாங்க. ஆனால் மனிதர்களெல்லாம் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க? வெறுக்க மாட்டாங்க. ஒரு கருணை இல்லையா, ஒரு அன்பு, எல்லாத்தையும் எல்லா மனிதர்களும் இறை மக்கள் தாங்கக்கூடிய ஒரு உணர்வு அடியில் இருக்கும். ஆனால் ஒரு அமைப்புக்குள்ளே இருக்கிறதுனால இதுக்குள்ளே வந்தவன் தான் மனசே, மற்றவங்களாம் சாத்தாண்டுருவான். அங்கே தான் அந்த சிக்கல் வந்துடுது. அப்போ அந்த குருமார்கள்ட்ட வரக்கூடிய சேட்டை இருக்குது இல்லையா, இது அந்த 50லேருந்து 60க்குள்ளே இருக்கும். இந்த குருமார்கள் பண்ணுற சேட்டை தான் குரூப்பை மட்டும் பாதுகாத்துக்கிறதுக்கு என்ன வேணுமோ அந்த கூத்தலெல்லாம் போட்டிருப்பான். அதுலேயே மாட்டிக்கிட்டு போயிட்டே இருப்பான். புரியுங்களா? அப்புறம் 60லேருந்து ஒரு 75 வரை இருக்குது. அப்புறம் அந்த குருமார் கூட்டத்தில் இருந்துக்கிட்டே இவனுக்கு சிந்தனை வெளியில் ஓடும். இதே மாதிரி வேறு குருமார்கள் இருப்பாங்க இல்லையா, அதை அங்கேயும் கிறிஸ்டியானிட்டிலேருந்து முஸ்லீம்ஸை பார்ப்பான், அல்லது ஒரு இந்துவிசத்தை பார்ப்பான், இல்லை இந்துவிசத்தில் குருவில் இருந்துட்டு ஜீசஸை பார்ப்பான். கோயில் நல்லா போயிட்டுருப்பான், சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு இதெல்லாம் வச்சுட்டு தான் வெளியில் வருவான். கொடுத்த முறுக்கை கடிச்சிட்டு இருக்கும்போது ஒருத்தன் சொல்லுவார், இல்லை ஒரு அம்மா சொல்லும், என் பொண்ணு கல்யாணம் ஆகலைன்னு சொல்லி அப்படி வேளாங்கண்ணிக்கு போயிட்டு வந்தேன், ஒரு வேண்டுதல் பண்ணேன், அங்கே போய் பாரு என்னாச்சு, கல்யாணம் நடந்துச்சு. அப்படியா? நானும் அதுக்கு தான் சுற்றிட்டு இருக்கேன், ஒன்றும் காணும். 2 தடவை போய் பாருறேன். அது அப்படியே மனம் உருகி மாதாட்ட கேட்டேன்னா மாதா உடனே உருகிடுவான். அடுத்தாலும் பஸ் ஏறி எங்க வேளாங்கண்ணியில் இருப்பாங்க. இப்போ இந்த கூட்டத்துக்குள்ளே, இந்த குருகுலத்துக்குள்ளே இருந்துட்டு இங்கேருந்து அங்கே எட்டி பார்க்குறது வேலை. அப்போ அங்கேயும் போயிட்டு வந்துக்குவாங்க, இங்கேயும் இருந்துக்குவாங்க. கொஞ்சம் எகிரிச்சுன்னா இதை தாண்டி அங்கே போயிடுவாங்க. இன்னும் தெளிவில்லை, பட்டு கூட்டத்துக்குள்ளே இருந்துக்கிட்டே இருப்பாங்க. புரியுதுங்களா? இது அந்த 75க்குள்ளே கிடக்கிற கேஸுகளும் இருக்கும். 75க்குள்ளே இருக்கிறதெல்லாம் ஆனால் நிறைய விஷயம் பேசுவாங்க, அனுபவங்கள் நிறைய இருக்கும், நிறைய படிச்சிருப்பாங்க. ஏன்னா இவ்வளோ தாண்டி வந்திருக்காங்க இல்லையா. இந்த இவ்வளவும் நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த ஜென்மாலேன்னு சொல்ல முடியாது. இதுக்கு முந்தின ஜென்மாக்கள் இருக்கும். அது இந்த லேசாக தொட்டு தொட்டு வருவாங்க. சிலவங்க சின்ன வயசுலேயே சாமி கும்பிடும்போதே சாமிக்கு மேலே சாமி என்ன பேசுதா, சாமி கொடுக்குதான்னு ஒரு கேள்வி அவங்களுக்கு வந்துடும். அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க இதெல்லாம் தாண்டி எங்கே வந்திருப்பாங்க? குருவை தேடி வரக்கூடிய கூட்டம். அப்போ அந்த 50க்கு மேலே அவங்க வந்துட்டாங்க. புரியுதுங்களா? அப்புறம் இவங்களே அலைவாங்க. எப்படி அலைவாங்கன்னா கோயில் கோயிலாக சுற்றுவாங்க. சுற்றுறது எங்கன்னா யாராவது அங்கே குரு இருப்பாரா, அங்கே ஏதாவது மகான்கள் வழிகாட்டுவான்னு இவங்க கோயிலுக்கு போவாங்க. மகானை தேடுற இடம் கோயிலாக இருக்கும், அதுலேயே வாழ்க்கை போயிடும். அப்படியே நிறைய பயணங்கள், கோயில் பயணம்னா உடனே கிளம்பிடுவாங்க. அதில் சந்தோஷம் இருக்கும். ஏன்னா அங்கே ஏதாவது நமக்கு மகான் மாட்ட மாட்டாரோன்னு சொல்லி கோயில் சுற்றுவாங்க இல்லையா. இந்த மாதிரி வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த 75 வரை உள்ள லெவல் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் தாண்டி தாண்டி வந்தது தான். நேராக அப்படி உழல்ல. நல்லா சிந்திக்கணும். அந்த 75க்கு மேல் இருக்கிறது தான் முழுக்க ஒரு ஞானம். அந்த ஞானம் எதையுமே குறை சொல்லாது. அந்த 75க்கு மேல் வந்துட்டுதுன்னா நீங்கள் எதுக்கு வந்தீங்களோ அதை மட்டும் பார்த்துட்டு, ஏன்னா உங்கள் தத்துவங்கள் வேறு, உங்கள் கர்மா வேறு. நான் சொல்லியிருப்பேன், அம்மா போல் பிள்ளை கிடையாது, அப்பா போல் பையன் கிடையாது, புருஷனுக்கும் மனைவிக்கும் 2 பேருக்கும் ஒன்று கிடையாதுலாம் சொல்லியிருப்பேன் இல்லையா. அப்போ உங்கள் தத்துவம், உங்கள் கர்மா என்பதை நீங்கள் என்ன பண்ணோம், அந்த 75லேருந்து 90 வரை அது நிறைய இருப்பாங்க. அந்த 75லேருந்து 90 பார்த்தீங்கன்னா கர்மாவெல்லாம் உணர்ந்து இதெல்லாம் போவாங்க. அந்த முழுமையான மெய்யை உணராதவர்களாக இருப்பாங்க. அந்த ஐயத்தோடு இருப்பாங்க, விடிவு தெரியாமல் இருப்பாங்க. கர்மாலாம் உணர்ந்துக்குவாங்க, கரெக்டாக தபம் பண்ணுவாங்க, தியானம் பண்ணுவாங்க, யாரையும் போய் சொல்ல மாட்டாங்க, யாரையும் இது பண்ண மாட்டாங்க, தூசணம் பண்ணுவாங்க, எல்லாம் சார் அவங்கவுங்க வழியில் வாழட்டும்லாம் சொல்லிடுவாங்க. ஆனால் அவர்களுக்குள்ளே என்ன இருக்காது, தெளிவு இருக்காது.
தெரிஞ்ச மாதிரி நடிச்சிட்டு இருப்பாங்க. வெளியில் எல்லாத்துக்கும் வழி காட்டுவாங்க, எல்லாத்துக்கும் சொல்லுவாங்க. ஆனால் அவங்களுக்குள்ளே நம்ம இறைவனை பார்க்கலையே, இறைவனை பார்க்க முடியுமா, இறைவன் இருக்கிறாரா இல்லையானே கேள்வி வந்துடும். ஏன்னா இவ்வளோ வருஷம் தாண்டி வந்திருக்கோன்னு இறைவன்கிட்ட பேசவே இல்லையே, நம்ம கண்ணில் பார்க்கலையே. அப்போ அப்படியே நம்ம செத்து போயிடுவோமா? இல்லை நமக்கு கண்ணில் வருவாரா, மனுஷனாக வருவாரா? ஏன்னா இதில் இவ்வளவு தாண்டி வந்தது இல்லையா? ஏகப்பட்ட கொஸ்டினரிஸ் இருக்கும் யாருக்கு. ஆனால் வெளியில் காட்டாமல், அது இந்த ஆழ்கடல் மாதிரி வெளியில் ஒன்றும் தெரியாது, ஆனால் உள்ளுக்கு என்ன இருக்கும்? அழுத்தங்கள் இருக்கும். அதுதான் பிரளயமாக மாறக்கூடியது. இவங்கெல்லாம் இந்த 90ல் இருப்பாங்க. 90ல் இருப்பாங்க. அந்த 90லேருந்து 100க்குள்ளே தான் இது இறையே மீட்கணும். இந்த கீழே உள்ளதுக்கெல்லாம் வரமாட்டாங்க. யாருக்கு இறை வராது? இந்த 1, 2, 3, 10, 15, 20க்கெலாம் அங்கெல்லாம் வராது. அந்த 90ல் உள்ள இருக்கக்கூடியவங்களுக்கு தான் அது அவங்களுக்கே தெரியாமல் இருப்பாங்க. அந்த 90ல் இருக்கக்கூடிய கேஸுகளும் எப்படி இருப்பாங்கன்னு சொன்னால், முழுமையாக நான் இறை நோக்கி தான் போகிறேன், அவங்களும் சூழ்நிலைக்கு தக்கவாறு மாட்டிக்கிட்டு சிக்கிட்டு, ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு அழுத்தமான தேடுதல். அந்த இதை நீங்கள் அந்த சுனையை தட்டி விட்டால் அப்படி பாய ஆரம்பிச்சிடும். ஞானத்தை கேட்குற பொழுது அவ்வளவு சுகமாக இருக்கணும், ஞானத்தை கேட்குற பொழுது அவ்வளவு இன்பமாக இருக்கணும். இறையை தவிர எனக்கு எதுவுமே வேண்டாங்கக்கூடிய சிந்தனை, அதான் 90யை டச் பண்ணுறது. இறையை பார்க்கணும், என் பிரச்சனையை சால்வ் ஆக்கணும் அப்படின்னா அவங்க எங்கே இருக்காங்க? 50 கீழே இருப்பாங்க. இங்கே இருக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. நான் தான் சொல்கிறேன், ஞானத்தில் உள்ளவர்கள்லாம் ஞானத்தில் இல்லை. நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், அமைப்பில் இருந்தாலும் வருஷக்கணக்காக நீங்கள் இருந்தாலும் இருந்துக்கிட்டே இருப்பீங்களே தவிர நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்னு உங்கள்கிட்ட கேட்கணும். அதுக்கு தான் திருவள்ளுவர் அழகாக சொல்லுவார், ஐயத்தின் நீங்கி தெளிந்தார்க்கு வையத்தின் வானம் நனியது உடைத்து. இப்போ ஐயம்லாம் நீங்கி இருக்கக்கூடிய நிலை. இப்போ நான் அதுக்கு தான் நான் சொல்கிறது, நீ எந்த நிலையில் நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல். நீ ஐயம் இல்லாமல் இருக்கிறாயா? அதை ப்ரூஃப் அதை சொல்லணும். டவுட்டே இல்லாமல் இருக்கணும். அது நான் சொல்லவே மாட்டேன், எனக்கு ஒன்றுமே இல்லைன்னா நீங்கள் உங்களை ஏமாற்றிட்டு இருக்கிறீங்க, உங்களை வெளிப்படுத்துறதுக்கு பயப்படுறீங்க. நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்னா, இந்த தப்பாக இருப்பான்லாம் திட்டுமொழி முடிச்சுட்டு இருப்பான். 5ஆவது வகுப்பு பையன் 10ஆவது வகுப்புல போய் உட்காந்தா எப்படி இருப்பான்? எப்படி இருப்பான்? ஆள் ஹைட்டாக இருக்கான், வெயிட்டாக இருக்கான், அதே மாதிரி தான் ட்ரெஸ் போட்டான், உட்காந்துக்கிட்டான். பார்க்குறதுக்கு 10ஆம் கிளாஸ் பையன் மாதிரி தான் இருக்கும். ஆனால் வாத்தியார் ஏதாவது கொஸ்டின் கேட்டால் தான் சிக்கல். அதுக்கு அப்படியே வாத்தியார் பார்க்கும்போது இப்படி குனிஞ்சுக்குவோம், எப்படி பண்ணுவோம், அந்த ஷோ பண்ணிக்கிட்டே இருப்பான் இல்லையா? அந்த மாதிரி தான் இந்த 90ல் 90s இல்லையா? இந்த 90ஸில் இருக்கக்கூடிய கேஸுகள்லாம் எங்கே உள்ளதும் இருக்கும், 1ல் உள்ளது இருக்கும், 5ல் உள்ளது இருக்கும், 10ல் உள்ளது இருக்கும். ஆனால் இதுக்கு முன் ஜென்மங்களில் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த வழி கிடைக்காம ஏறி ஏறி இறங்கிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அப்படி இதுக்குள்ளே பயணிச்சுக்கிட்டே இருப்பாங்க. தெளிவு கிடைக்காம அந்த ரூம் விட்டு, அதான் சொன்னேன் இல்லையா, கோயிலில் இருந்துட்டு அப்படி சர்ச்சுக்கு போகலாமான்னு போவாங்க. சர்ச்சில் இருக்கக்கூடியவங்க சபரிமலைக்கு போயிட்டு வந்துடலாம், ஆனால் அவங்க கூடலாம் வரமாட்டாங்க. வரவங்களும் இருக்கிறாங்க. அமைப்பை பார்க்கும்போது வெளி உலகத்தில் காட்டும்போது பயப்படுவாங்க. ஏன்னா நம்ம நீக்கிடுவாங்க சர்ச்சில் இருந்து, முஸ்லீம்ஸாக இருந்தால் மற்றது போகக்கூடாதுன்னு நினைப்பாங்க. இப்போ இந்துவில் தான் என்னங்கன்னா கேள்வியே கிடையாது இல்லையா? சாமியாரும் கேட்க முடியாது. அங்கே ஒரு கட்டமைப்புன்னு வச்சுருக்கவங்கள இவங்க அங்கே பயப்படுவாங்க. ஏன்னா அது குடும்பம் சார்ந்ததாகி விட்டது இல்லையா? ஃபேமிலி செட்டப்பு ஒரு இஸ்லாமிய அமைப்புலேயோ கிறிஸ்துவ அமைப்புலேயோ. ஆனால் இந்து விஷயத்தில் அப்படி இல்லை. இந்துசம் எதை நோக்கி இருக்கிறதுன்னா, இந்த கட்டமைப்புகளெல்லாம் தாண்டியதாக இருக்கிறது. அதான் அங்கே நம்ம பார்க்கணும். இந்த ஒரு அமைப்புக்கு கீழே வைக்கிறது, அந்த பீரியட்லாம் தாண்டி உங்களை இந்த 90ல் உள்ள ரேஞ்சில் தான் ஹிந்துவிசம் இருக்கிறாங்க. ஆனால் இவங்க எப்படி இருக்கிறாங்கன்னா, அந்த குரு கிடைக்காமலும் கிடைச்சதை பயன்படுத்தாமலும் முன்ஜென்ம கர்மாக்களையும் இதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொன்னால், அந்த 90ல் உட்கார்ந்துருக்காங்க, 10ஆவது வகுப்பில் உட்கார்ந்துருக்கான் 5ஆம் கிளாஸ் பையன் மாதிரி. இதுதான் இன்னைக்கு இந்துக்களுடைய நிலை. குறைப்பதற்கும் வழி இல்லை, நிறைவு என்று ஏற்றுக்கொள்வதற்கும் வழி கிடையாது. அப்படிதான் இருக்கு. இப்போ கூட்டு விஷயம் கேட்டால் சொல்ல தெரியாது, ஏன்னா இதான சொல்லுவாங்க இல்லையா? நிறைவில் இல்லை. நிறைவில் இருந்தால் குறை சொல்ல மாட்டாங்க. ஏன் உள்ளது தான் சரின்னு எப்போ ஒருத்தன் சொல்லிட்டானோ அது குறைதான்.
உனக்குன்னே ஒன்று கிடையாது. எனக்குள்ளது உனக்குள்ளதுன்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அது எல்லாருக்கும் உள்ளது இல்லையா? இறை எல்லாருக்கும் உள்ளது இல்லையா? ஓ வழியை நீ பார்த்து போகணும். எல்லாரும் மேலே தான் ஏறணும், ஒரே டைரெக்ஷனில் தான். இந்த எறும்பு சாரையாக போகிற மாதிரி அப்படியே வரிசையாக தான் ஏறணும். 1 by 1 1 by 1 1 by 1 தான் ஏறணுமே தவிர இடையில கடையிலாம் ஓட முடியாது. இதுதான் பயணம். அப்போ நீங்கள் எங்கே இருக்கிறீங்க, எந்த பாதையில் போகிறீங்கன்னா, நம்ம எல்லோரும் ஒரே பாதை தான். அப்போ நானும் நீனும் ஒன்றானா அதை யோசித்து தான் நம்ம பார்க்கணும், செக் பண்ணி தான் சொல்லணும்னு சொல்லுங்கள். நாங்கள் பக்தியில் இருக்கோம், நீ பக்தியில் இல்லையேன்னா நான் பக்தியை தாண்டிட்டேன். நீங்கள் எப்போ ஞானத்துக்கு வந்துட்டீங்கன்னா நீங்கள் பக்தியை தாண்டிட்டீங்க. நீங்கள் 10ஆம் கிளாஸ் போனால் 5ஆம் கிளாஸில் வரணும்னு தேவையில்லையே. 5ஆம் கிளாஸில் உள்ள கூப்பிட்ட இடத்துல நீங்கள் வருவீங்களா? வரணும்னு தேவையில்லை. அந்த தெளிவு உங்களுக்கு வரணும், அது அவங்களுக்கு புரிய வைக்கணும். அதுதான் முக்கியம். இப்போ நீங்கள் ஞானத்துக்கு போயிட்டால் நான் பக்தியை தாண்டி விட்டேன்னு தைரியமாக சொல்லுங்கள். அது சொல்லதுக்கு உங்களுக்கு தைரியம் வரல. ஏன் தைரியம் வரலன்னா, அவனுடைய பக்தியை பற்றி முழுமையாக விளக்குவதற்கு உங்கள்கிட்ட என்ன இல்லை, போதிய அறிவு இல்லை. ஏன்னா எல்லாம் மறக்கடித்திருக்கிறது. முன்ஜென்மாக்களில் உள்ள விஷயங்கள் உங்களுக்கு வந்திருக்கும். இப்போ ஞானத்தில் ஒரு வரான்னு சொன்னால் நான் தான் சொல்கிறேன், இந்த ஜென்மாவில் உள்ளது இல்லை, இதுக்கு முன்னாடி உள்ள ஜென்மாலாம் வச்சு தான் வருவாங்க. பட் இந்த ஜென்மா கர்மாவும் அவங்கள தூண்டிகிட்டு இருக்கோம். இந்த கர்மாவை அவங்க மாற்ற தான் அந்த உண்மையை அவங்க உணர முடியும். அப்போ நீங்கள் என்ன சொல்லலாம்னா, பக்தியில் உள்ளவங்கள்ட்ட நான்லாம் பக்தியெல்லாம் முடிச்சுட்டேன்பா. எப்படி முடிச்சுட்டேன்? எனக்கு 80 வயசு ஆகுது, நானும் கோயிலுக்கு போயிட்டுருக்கேன், நீ இந்த 30 வயசில் பக்தியை முடிச்சிட்டியான்னு சொன்னால், இப்போ நீங்கள் அவங்கள்ட்ட தர்க்கம் பண்ணலாம், அவங்களுக்கு விளக்கம் கொடுக்கலாம் இல்லையா? அப்போ அவங்களுக்கு புரிய வைக்கிற அளவுக்கு உங்கள்கிட்ட என்ன இருக்கணும், சப்ஜெக்ட் மேட்டர்ஸ் இருக்கணும். அப்போ சிவம்னா என்ன, இதான் திருமூலர் கை கொடுப்பார். இந்த இடத்துல தான் திருமூலர் திருவள்ளுவர், அவை பிராட்டி இவங்கெல்லாம் அந்த ஹை லெவலில் கிளாஸ் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர்ஸ் மாதிரி அவங்க என்ன கைட் பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரிலாம் கேட்கும்போது இப்படி சொல்லு. அவங்க வழியை சொல்லலை, அவங்களாம் ஒரு மார்க்கத்தை பண்ணலை. அது நல்ல ஞாபகம் வச்சுங்க. அவை பிராட்டியோ திருமூலர்லாம் மார்க்கத்தை சொல்லலை, ஒவ்வொரு மார்க்கங்களில் உள்ள நிலைகளை வெளிப்படுத்தினார்கள். புரியுதுங்களா? அப்போ பக்தியில் உள்ளவங்க கேட்குற பொழுது நீங்கள் உண்மையிலே ஞானத்தில் போகிறீங்கன்னா நீங்கள் ரெண்டாவது பக்தி போக வேண்டிய தேவையில்லை. வள்ளலார் தான் சொன்னார், நான் கோயிலுக்கு வர வேண்டிய தேவையில்லையே. எதுக்கு வரணும்? அங்கே யாரை பார்க்க போகிற? சிவனை. நான் எனக்குள்ளே பார்த்துட்டு இருக்கேன், முடிஞ்சு போச்சு. நீ பார்க்குறிய என்னன்னா, அப்போ சிவன்னா என்ன பதில் சொல்லு? சிவன்னா ஆடிக்கிட்டு இருப்பா. அப்போ நீ இன்னும் பொம்மையை தான் நினச்சிட்ருக்க, போடான்ட்டார். தீபத்தில் தான் பார்த்துட்ருக்க, தீபம் இல்லை, பூர்வ மத்தியிலேயே புகையே விடாத இல்லையா? அப்படிங்கும்போது இது அனுபவத்தில் போகிறார், யோகத்தில் போகிறார். யோகத்தில் போகும்போது அவனுக்கு நம்ம சொல்ல வேண்டியது நீ வெளியே பண்ணுறார். அப்போ அது குழந்தை. அவங்களும் அந்த பாவனையில் போகிறாங்க. பாவனையை தாண்டி அந்த பக்தி படி ஏறி தான் பக்தி, யோகம், ஞானம், கர்மா அந்த வருது. பார்த்திங்கன்னா இப்போ இந்த இறை சிந்தனை, ஞான சிந்தனை மேலே இருக்கும். இதெல்லாம் தாண்டி வந்துருப்பேன். நீங்கள் இதுக்கு வந்துட்டீங்கன்னா கீழே போகணும்னு தேவையில்லை. அப்படி கேட்குறவங்களுக்கு அந்த நிலைகளை உணர்த்தி நாங்கள் அதெல்லாம் தாண்டிட்டோன்னு உங்களை வெளிப்படுத்துறதுக்கு உங்கள்கிட்ட என்ன வேணும்? தெளிவான பாடம் வேண்டும் இல்லையா? அந்த பாடம் இல்லாமல் தான் நீங்கள் பயப்படுறீங்க, குளறுறீங்க. அதில் நீங்கள் தெளிவாயிக்குங்க. அப்போ இதெல்லாம் கடந்து தான் ஞானத்தில் உட்காரணும். அப்படி இந்த ஜென்மா இல்லை, முன் ஜென்மாக்கெல்லாம் கடந்து வந்திருப்பீங்க இல்லையா? அந்த உணர்வு அதான் உள்ளே இருக்கக்கூடியது. உள்ளத்தில் உள்ளது வெள்ளத்தனைய மலநீட்ட மாந்தர்தம் உள்ளத்தனைய உயர்வு. உங்கள் உயர்வு உங்கள் உள்ளத்தில் தான் இருக்குது. நாங்கள் உங்கள் மனப்பதிவுகளில் தான் இருக்குது. அப்போ நீங்கள் தியானம் பண்ணும்போது குரு வழிகாட்டுதலில் பார்க்கும்போது உங்கள் மனப்பதிவில் இருந்து உங்களுக்கு அது தெரிய ஆரம்பிச்சிடும். நம்ம எல்லாம் தாண்டியாச்சே, இதெல்லாம் கோயில்கள்லாம் எந்த காலத்துலேயோ எந்த ஜென்மலையோ சுற்றிட்டு வந்துட்டேன், இனிமேல் அது வேண்டாம். இருக்கிற இடத்துல உள்ளம் பெருங்கோயில் ஊனடும் ஆலயம், இருக்கிற இடத்துல எனக்கு பெற முடியும் என்று சொல்லக்கூடிய நிலை வரணும். அதுதான் உங்கள் பாதை. உங்கள் பாதை என்பது எல்லாருடைய பாதை ஒரு பாதை தான். ஆனால் உங்களுடைய படிநிலைகள் தான் மாறி இருக்கும். ஆனால் மண்ணில் சொல்லப்பட்ட தத்துவங்கள் பாதை வேறாக இருக்கும். இந்த குருமார்கள்லாம் மண்ணை பற்றி சொல்லியிருப்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா? மண்ணில் வரக்கூடிய ஆணைகள்லாம் பாதைன்னா ஒவ்வொரு டைரெக்ஷன் வேறு வரைப்பான். 40 டிகிரிஸ்னோட டைரெக்ஷன் வேறு, 80 டிகிரிஸ் டைரெக்ஷன் வேறு, 130 டைரெக்ஷன் வேறு. இது மாற்றம்தான். அவனுக்கும் உங்களுக்கும் வித்தியாசமாக தான் இருக்கும், ஒத்துக்கவே மாட்டான். அதெல்லாம் மண்ணை சார்ந்தது.
அப்போ எவ்வளோ வருஷம் மண் சார்ந்து நீங்கள் வாழ்ந்தாலும் அதுக்கு முடிவு கிடையாது. மீண்டும் மீண்டும் பிறவி. நமக்கு வேண்டியது நிரந்தரம், நமக்கு வேண்டியது நிம்மதி, நமக்கு வேண்டியது முடிவு. we need the final destiny. முடிவு வேண்டும், விடிவு வேண்டும். அதுதான் ஞானம் தேடும். அப்போ ஞானத்தில் போகும்போது நீங்கள் என்ன தெரியணும்னு சொன்னால், இதெல்லாம் நம்ம தாண்டி தான் ஞானத்துக்கு வந்திருக்கோங்கிறத உணரணும். அப்போ அதை பற்றி சொல்லுவதற்கு, அதை பற்றி புரிய வைப்பதற்கு உங்களுக்கு என்ன வேணும்? அறிவு வேண்டும். நான் அதை தான் சொல்லியிருப்பேன். யாரையும் குறை சொல்லக்கூடாது. ஏன்னா நீங்கள் இப்போ நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் ஞானத்தில் இருக்கிறீங்கன்னா உங்களை அறிஞ்சோ அறியாமலோ நீங்கள் இதெல்லாம் தாண்டி வந்துட்டீங்க. இப்போ சிலவங்களுக்கு லேசாக சொன்னாலே புரிஞ்சிடும், அதை தாண்டி போயிடுவாங்க. ஃபுல்லாக விளக்க வேண்டாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி உள்ள ஜென்மங்களில் இதெல்லாம் தாண்டி இருப்பீங்க. அதனால இது பெருசாக தேவைப்படாது. இப்போ வள்ளலாருக்கு அதெல்லாம் தேவைப்படவே இல்லை. சின்ன வயசுலேயே அந்த ஞான உணர்வு வந்துடுச்சு. பட் அதை தாண்டுறாரு கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ எல்லோரும் 100% செய்யணும்னா அவர் ஒரு 5% செய்துட்டு முடிச்சுட்டு வந்துடுவார். அப்படி தான் ஓடிட்டே இருந்தார். எல்லா மகான்களும் அப்படி தான். அப்போ இங்கே விண்ணோக்கிய பயணத்தில் அந்த பாதை எப்படி இருக்கிறதுனா, எப்படி இருக்குது? அப்வர்ட்ஸில் இருக்குது. அப்வர்ட்ஸ் ரைசிங் இல்லையா? அப்போ அந்த மேல் நோக்கிய பயணத்தில் என்ன இருக்குதுன்னு சொன்னால், ஒவ்வொருவருடைய படித்துறை. இப்போ 18 படியில் ஐயப்பன் இருக்கிறான்னா, ஒவ்வொரு படியை தண்ணி எத்தனை படி போயிருக்கிறேன்? நான் 4 படி போயிருக்கேன், நான் 10 படி போயிருக்கேன், நான் 15 படி போயிருக்கேன். இதை தான் நீங்கள் சொல்லணும். அப்போ 15 படி நீ போயிருக்கேன்னு சொல்லும்போது 4வது படியை தாண்டி தானே வந்திருப்பேன். அப்போ 4வது படி நீ குறை சொல்லக்கூடாது இல்லையா? நான் தான் சொல்லுவேன், ஞானத்தில் இருந்தோம் நீங்கள் ஏன் மற்றவங்களை குறை சொல்லக்கூடாதுன்னு சொன்னால், நீங்களும் அதை தாண்டினா தான் இங்கே வந்திருக்கணும். அதை உணர்ந்துக்கணும். இந்த ஜென்மாவில் எந்த ஜென்மாலேயோ ஒரு இடத்துல பக்தியாக இருந்திருப்பீங்க, சாமி கும்பிட்டுருப்பீங்க. கும்பிடாமல் வர முடியாது. அது யாராக இருந்தாலும் மண்ணில். ஏன்னா அந்த பாவ நிலைகள் மனித நிலை, மனநிலை எப்படி இருக்குன்னு சொன்னால், நான் சொன்ன மாதிரி ஒன்றுமே தெரியாமல் இருந்தது, அப்புறம் இல்லைன்னு சொன்னது, அப்புறம் இருக்குதுன்னு சொன்னது, அது இப்படியா அப்படியானது, இப்படியே தான் அந்த வளர்ச்சி. அந்த வளர்ச்சிக்கு பிறகு தான் ஒரு முடிவுக்கு வர முடியும். நீ இந்த ஒரு ஜென்மாவை மட்டும் பார்க்காதீங்க. ஒட்டுமொத்த ஜென்மாவை உங்களுக்கு எடுத்துட்டிங்கன்னா இதெல்லாம் தாண்டி தான் இப்போ இங்கே வந்திருப்பீங்க. அப்போ அவங்கள போய் கோயிலுக்கு போகிறது தப்புன்னு சொல்கிறதோ, சர்ச்சுக்கு போகிறது தப்புன்னு சொல்கிறதோ தப்பு. சாமி கும்பிடாமல் இருக்கணும்னா கூட நீங்கள் தப்புன்னு சொல்லக்கூடாது. அவன் கடவுள் இல்லைன்னு சொன்னால் அதையும் தப்புன்னு சொல்லக்கூடாது. நாமளும் ஒரு காலத்தில் அப்படி தான் இருந்தோம் அப்படின்னு நினைக்கணும். அப்படி இருந்து தான் அங்கே வர முடியும்னு நினைக்கணும். ஏன்னா அதெல்லாம் 1வது படி 2வது படி அப்படி நினச்சிங்க. இப்போ நீங்கள் மேல் படியில் இருக்கிற பொழுது அவங்க கீழ்ப்படியில் இருக்கிறார்கள். அப்போ அதை எப்படி நம்ம குறை சொல்கிறது? எல்லாருமே அந்த படியில் வந்து தானே ஆகணும். அப்போ நாத்திகனும் எல்லோரும் இருந்து தான் ஆகணும். எல்லோரும் இருந்தால் ஆகணும். மேலே வந்தவனும் வந்திருப்பான். பக்தியில் இருந்து விழுந்து விழுந்து சாமி கும்பிடணும். ஏதோ ஒரு ஜென்மாவில் நாத்திகமாக தான் இருந்திருப்பான். ஏன்னா இதுதான் ரூட்டு, ஒரே ரூட்டு தான், கீழிருந்து மேலே இருந்தது. அதான் சொல்லியிருப்பேன், முதல்ல விண்ணிலிருந்து மண் பயணம் வந்துட்டீங்க. இப்போ ரிட்டர்ன் ஜேர்னி மண்ணிலிருந்து விண்ணுக்கு. அதை நீங்கள் 6வது வரையில் தான் இதை ஸ்மெல் பண்ண முடியும். நம்ம இப்போ ரிட்டர்ன் ஜேர்னியில் இருக்கிறோன்ட்டு. ஏன் ரிட்டர்ன் ஜேர்னியில் இருக்குன்னு 6வது வரையில் உணர முடியும்னு சொன்னால், அதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் மற்ற அறிவெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஓரறிவு 2 அறிவு 3 அறிவுலாம் மண்ணை சார்ந்தே இருக்கும். அதனுடைய முதுகெலும்பு இப்படியே இந்த வயசில் தான் போயிட்டு இருக்கும். நான் சொன்னேன் இல்லையா, மண் பயணம் எப்படி இருக்கும்? 40 டிகிரி 30 டிகிரி 60 டிகிரின்னு எல்லா உடல்நிலையில் உள்ளதுக்கும். அப்போ காக்கா இப்படி தான் இருக்கும், கொக்கு இப்படி தான் இருக்கும், முதுகெலும்பு எப்படி இருக்கும்? இப்படி தான் இருக்கும், புழு இப்படி தான் இருக்கும், குரங்கு அது கொஞ்சம் அப்படி எந்திக்கும். அதனால தான் குரங்கு மனசனாச்சான்னு ஒரு சிந்தனை வந்த காரணம் என்ன, அப்படி எந்திக்கும் பழையபடி குனிஞ்சிடும், எந்திக்கும் குனிஞ்சிடும் இல்லையா? விலங்குகள் எல்லாம் அந்த முதுகு தண்டு இப்படி தான் இருக்கும், மண்ணை சார்ந்து தான் இருக்கும், மண்ணினுடைய இழுப்பில் தான் இருக்கும். மனுஷன் மட்டும்தான் அப்படி நிமிந்துட்டான். அப்போ என்னாச்சுது, அங்கேயும் நீங்கள் உணர்ந்துடலாம். எப்போ நிமிந்துட்டீங்களோ உங்கள் நோக்கம் வான் தான், உங்கள் பயணம் வான். அப்போ மனிதனின் பயணம் வின் இல்லையா? மனிதனின் பயணம் எது கேட்கலாம். மனிதனின் பயணம் எது? வின் பயணம். இது அப்பளுக்கு இல்லாமல் சொல்லலாம். ஏன்னு சொன்னால், மற்ற உருவங்களெல்லாம் விலங்குகள் இல்லை ஓரறிவு 2 அறிவு 3 4 அறிவுலாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் தாண்டி
நம்ம ஆறறிவுக்கு வரும்போது முதுகுத்தண்டு நிமிந்துருது இல்லையா? அப்போ மண்ணினுடைய ஈர்ப்பு சக்தியை விட என்ன எதிர்ப்பு சக்தி நம்ம கூட்டிட்டு இப்போ 2 காலினுடைய அளவு தான் நம்ம மண்ணில் நிற்கிறோம். அது அந்த 2 காலுக்கு இடையில என்ன இருக்குது, அந்த பெண்டுலம் இருக்குது பாருங்க, அந்த புவியீர்ப்பு அவ்வளோ இடம் தான், அந்த கால அளவு இல்லை, 2 கால் கவுட்டைக்கு அந்த இடத்துல வர்றது பாருங்க. அதை தான் இவங்க வந்து மூலாதாரம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த ஈர்ப்பு தான் மண்ணோட, அவ்வளோதான் உங்களுடைய மண் ஈர்ப்பு. அதில் பேலன்ஸ் போயிட்டுனா விழுந்துருவீங்க. மீது எல்லாம் முதுகுத்தண்டு அப்படியே நிமிந்து தலை எங்கே போகுது? வான் நோக்கி இருக்குது. அப்போ உங்கள் பயணம் வான் நோக்கி பயணம். மனிதர்கள் அத்தனை பேருடையது, அத்தனை மனிதர்களும் வானோக்கிய பயணத்துக்கு தான் வந்திருக்காங்க. அதான் சொன்னேன், மனித உடம்பு கிடைச்சிட்டாலே நீங்கள் அடுத்தால பிறப்பியற்ற போகக்கூடிய நிலைக்கு இல்லையா, பிறப்பு இல்லாத நிலைக்கு போகக்கூடிய நிலைக்கு தான் உங்களை ஆளாக்கி வச்சிருக்குது. ஆனால் நீங்கள் பாழாக்கிட்டு இருக்கிறீங்க. எப்படின்னு சொன்னால், உங்கள் பயணம் எதுன்னு தெரியாமல் நீங்கள் மண்ணுக்குள்ளே. அதுக்கு காரணம் இதுக்கு வந்த குருமார்கள் எல்லாம் அப்படியே மண் சிந்தனையே ஊட்டி விட்டாங்க. அதான் அந்த கமாண்ட்ஸ். அப்போ இவங்க இயற்கையினுடைய தன்மை உணரவில்லை. மண் தன்மையிலே இவங்களே ஆசையில் என்ன பண்ணிட்டாங்க? அதான் சொன்னேன், 30 சப்பாத்தி போடுற இடத்துல 50 சப்பாத்தி போடுவேன். ஏன்னா அது கிரிமினல் மைண்டு ஓடும். ஏன்னா மனம் தானே அறிவாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அப்போ மனம் என்ன பண்ணணும்னா ஆசையை காட்டும், அந்த மாதிரி விளைவுகளை காட்டும். இப்போ மனிதனால் படைக்க முடியாதா? எல்லாம் முடியும். ஏன் முடியாது? ஏன்னா நீ வான் நோக்கி ஆரம்பிச்சாச்சு, உன் விண்தன்மை உங்கள்கிட்ட வந்துடும். ஆனால் நீ மனதுக்கு இடம் கொடுத்து என்ன பண்ண, அணுகுண்டை படைக்கிற. அணுகுண்டு உனக்கு தேவையே இல்லை. அப்போ அணுவை படைக்கிற பொழுது என்ன வந்துச்சு? அந்த கதிர் இயக்கங்கள் அழிவை கொடுக்கும். அதை பாமை போட்டு மனிதர்களை கொன்னான். அதில் கிடைக்கக்கூடிய படைப்புகள்லாம் ஒன்றும் பெரிய வாழ்க்கையை தரலை. நீங்கள் என்ன வாழ்க்கையை, இந்த படைப்புகள் வந்து புது நவீன கருவிகளை கிடைச்சி என்னத்தை நீங்கள் இதே நிலை இந்த உடம்புல சக்தி போச்சுன்னா படுத்துருவேன். உடம்புல தெம்பு இருக்கவரை தான் நடந்துட்டு இருப்பேன். நீ ஃப்ளைட்டில் போனால் என்ன, ராக்கெட்டில் போனால் என்ன? ராக்கெட்டில் போய் சந்திரமண்டலத்தில் கால் வச்சுன்னு சொன்னால் நீல் ஆம்ஸ்ட்ராங் இறந்து போனார். வயசாகி கடைசி நேரங்களில் நோய் நிலையில் தான் உட்காந்துருந்து சேர்த்தாரு. வாட்ஸ் த யூஸ்? அப்போ இந்த வாழ்க்கையினுடைய பாடத்தையே அறியாமல் இருக்கிறார்கள் இல்லையா? வாழ்வின் அர்த்தம் எது? இந்த கேள்வி கேட்கணும். வாழ்வின் அர்த்தம் எதுன்னு கேட்கலைன்னா வாழ்க்கை அனர்த்தமாகிவிடும். வாழ்வின் அர்த்தத்தை தேடுங்கள், தப்பித்து விடுவீர்கள். அப்போ அந்த பயணம் எப்படி இருக்கிறது? உங்கள் பிறப்பை வந்து முதுகுத்தண்டு நிமிர்ந்தாச்சு, உங்களை மேல் நோக்கி அனுப்புவதற்குள்ள இயற்கை உங்களுக்கு வேண்டியது செய்திருக்கு. இப்போ நீங்கள் அதுக்கு தக்கவாறு உள்ள முயற்சிகளை செய்யலைன்னு சொன்னால் அடுத்த பிறகு உங்களை கீழே அதாளத்தில் தள்ளிடும். உடனே மனுஷன்லேருந்து அடுத்தாலும் நான் மனுஷனாக வருவேன்ல, அதான் சொன்னேன். மனித பிறவியை தவற விட்டவர்கள் அடுத்தாலும் மனித பிறவி உடனே வருவதற்கு வாய்ப்பு கிடையாது. எத்தனை பிறவி எடுக்க போறீங்கன்னு சொல்ல முடியாது. தண்டனைக்குரியது இல்லையா? அப்போ உங்கள் பயணம் எது? ஏன்னா விண் பயணம் தான். உங்கள் பயணம் எது? விண் பயணம், மேல் நோக்கிய பயணம். அதனால்தான் எல்லாருக்கும் மனசுலையும் உயரணும்னு இயல்பாகவே இருக்கும். நீங்கள் அந்த உயர்வை தப்பாக பயன்படுத்திருப்பீங்க. காசு சம்பாதிக்கிறது, பெரிய குடும்பத்தை வைக்கிறது, உறவு வைக்கிறது, பதவி எடுக்கிறதுன்னு அந்த உயர்வை டைவர்ஷன் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. அந்த உயர்வுடைய உண்மைத்தன்மை உங்களுக்கு தெரியவில்லை. அந்த உயர்வு என்பது வானை தொடுவது, மண்ணை தாண்டி வானை தொடுவது. அதுக்கு தக்கவாறு தான் உங்கள் உடம்பு, அதுக்கு தக்கவாறு தான் மூளையில் சிந்தனைகள். அந்த சிந்தனைகளும் உங்களுக்கு அதுக்கு தக்கவாறு தான் வழங்கப்பட்டிருக்கிறது. நன்றாக பார்க்கணும். இப்போ அடுத்த கட்டம் பாருங்கள். விண்ணோடு தொடர்புடையது ரெண்டு பூதங்கள், காற்றும் அக்னியும். இந்த காற்றும் அக்னியும் பார்த்தீங்கன்னு சொல்லியாச்சுன்னா எப்போ மேல் நோக்கி தான் இருக்கும். அக்னி மேல் நோக்கியே இருக்கும், காற்று அப்படியே மேல் நோக்கி விரைவிக்கிட்டே இருக்கும். இந்த நீர் கீழ் நோக்கி போயிட்டே இருக்கும், மண் ஈர்த்து கொண்டே இருக்கும் இல்லையா? மண்ணும் நீரும் என்ன பண்ணிடும்? கீழே தள்ளும். நீர் சுத்தப்படுத்தினாலும் கூட மண்ணோடை சார்ந்தது, மண்ணுக்காக அது உழைத்து கொண்டிருக்கும். ஆனால் காற்று விண்ணுக்காக உழைக்கக்கூடியது. இப்போ இன்றைக்கி உள்ள எலக்ட்ரானிக்ஸு, இன்றைக்கி உள்ள கம்ப்யூட்டர்ஸ், இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே எதை சார்ந்திருக்குன்னா அக்னியும் வாயுவையும் சார்ந்திருக்கிறது. அது ஆகாய சக்தியை அது தன்னுள் காட்டுகிறது. அதனால தான் அதுலேருந்து அபரிமிதமான, எப்படி ஒரு தட்டுனா எங்கேயோ இருக்கக்கூடிய
ஒரு எஸ்எம்எஸ் இங்கே அடிக்கிறான், அமெரிக்காவில் இருக்கணும். அங்கே உள்ளவங்க பார்க்குறதுக்கெல்லாம் இந்த பரிவர்த்தனைலாம் பண்ணக்கூடிய ஆற்றல் எதில் இருந்து வருதுன்னு சொன்னால் அக்னியில், காற்றுல. இந்த ரெண்டும் ஆகாயத்தினுடைய தன்மை வச்சுருக்கு. அதனால தான் எல்லாத்தையும் என்ன பண்ணுது, இந்த உருவத்தை அங்கே காட்டுது. இப்போ ஒன்றை பார்க்குறோம், பார்த்த உடனே கண் திரைக்குள்ளே போய் உள்ளே போய் மாற்றி பிரெயினுக்கு போய் அந்த சென்ஸை கொடுக்குது இல்லையா நமக்கு. இப்போ இது இவ்வளவு எங்கே வருது, இந்த பூதங்கள் தான் செய்யுது இன்னைக்கு கண்டுபிடிப்புகள் எல்லாமே. அப்போ எல்லாமே வந்து அந்த அக்னி, காற்று, இது ஆகாயத்தை நோக்கி. அப்போ இந்த அக்னி காற்றினால் வரக்கூடிய பலனை நம்ம ஆகாயத்துக்காக தான் பண்ணுமே தவிர கீழே செய்யக்கூடாது. இது மேல் நோக்கி போகக்கூடிய, நம்ம வளைச்சி கீழே விட்டாலும் அது மேல் நோக்கி தான் நம்ம கீழே விழுந்துருவோம். இப்போ இந்த சில கொடிகள் பார்த்திங்கன்னா அப்படி விழுந்திருக்கோம், மேலே ஏறி அந்த கொம்புலேருந்து இப்படி வளைப்பான், அது வளைஞ்ச மாதிரி வந்து இவன் கீழே வந்துடும், பழையபடி அது நிமிந்துடும். இந்த மரம் பார்த்திங்கன்னா தெரியும், வாகை மரம், அப்புறம் இந்த அது என்ன சவுக்கு மரங்கள்லாம் இருக்குது பாருங்கள், சவுக்கு கமுகு மரம்லாம் நல்ல உயரமாக இருக்கும், மேலே ஏறி போனால் அப்படியே வளையும் இல்லையா. இவன் வளைக்கலாம், மேலே போய் அப்படியே வளைப்பான், வளைந்து இவன் கீழே விழுந்துருவான், அப்புறம் பழையபடி நிமிந்துடும். அதே மாதிரி தான் அக்னியம். அதனால் உங்கள் உடம்பை வந்து நீங்கள் வந்து பெற்றிருக்கிறதுக்கு வந்து பயணம் எதற்காக, அவங்க உள்ளத்தில் வந்து அந்த உணர்வு இருக்கும், உயரணும் கூடிய உணர்வும் இந்த உடம்பு முதுகுத்தண்டு நிமிர்ந்து இருப்பதும் விண்ணோக்கி செல்வதற்காகத்தான். அப்போ நீங்கள் வந்து விண்ணோக்கி செல்வதற்குரிய அந்த பயணத்திற்குரிய பாதை இல்லையா, பின் பயணத்திற்குரிய பாதை குரு மார்க்கம், குரு பாதை இல்லையா, உண்மை குரு. அதாவது ஐயமே இல்லாமல் நமக்கு அறிவை மட்டும் கொடுக்கக்கூடிய பாதை, அறிவு பாதை. அதுதான் அறிவு பாதையே விண்பாதை, அறிவு பாதையே விண்பாதை. மனப்பாதை மண்பாதை. மனம் கீழே அப்படி 4 டைரெக்ஷனில் ஓடும், அறிவு மேல் நோக்கி போயிட்டே இருக்கும். அதனால் இப்போ நீங்கள் என்ன தெளிவாக எடுத்துக்கணுன்னா, யார் வந்து நீ என்ன வழியில் போகிறன்னு சொன்னால் எல்லோரும் ஒரே வழி தாங்க, எனக்கு ஒரு வழி உனக்கு ஒரு வழி கிடையாதுன்னு தைரியமாக சொல்லுங்கள். அது எப்படி, நான் கோயிலுக்கு போகிறேன்ல, சாமி கும்பிட்றேன்ல, நீ அதுக்கெல்லாம் வரதே இல்லையே, நான் தான் முடிச்சாச்சு. எப்போ முடித்தேன்? இப்போ இல்லை, அது முந்தின ஜென்மாக்கள்லாம் முடிச்சிருப்பேன். ஏன்னா நான் இப்போ 10ஆம் கிளாஸ் போயிட்டேன், நீ 2ஆம் கிளாஸில் உட்காந்துருக்கேன். எப்போ போனேன்னு கேட்டால் நான் எப்படி சொல்கிறது? வருஷம் என்ன ஆச்சுது, எத்தனை ஜென்மா இல்லை, அது எப்படி நான் நம்புறேன்? அப்போ உன் விஷயத்தில் நான் சொல்லட்டுமான்னு அப்போ அவன்கிட்ட கேட்கணும். விநாயகர்னா என்ன, முருகன்னா என்ன, சிவன்னா என்ன, இப்போ இது வழிபடுறதுனால உனக்கு என்ன லாபம், எதுக்காக சாமி கும்பிட்றேன், உன் கஷ்டத்தை தீக்கன்னு தானே கேட்குறேன். அந்த கஷ்டம் எப்படி வந்தது? கர்மாவில் வந்து, கர்மா யாரால் வந்து, ஒன்றால் தானே வந்தது. அப்போ இந்த அறிவே இன்னும் உனக்கு வரலையேனா அதெல்லாம் தாண்டி போயாச்சு. இப்போ நான் கர்மா இல்லாமல் போகிறதுக்கு போகிறேன், நீ கர்மாவை தேடுறதுக்கு உட்காந்துருக்க. யார் பெரியவன் கேளுங்க? உன் கர்மாவே உனக்கு தெரியலை, நீ எது ஊர் கர்மாவை பேசிகிட்டு இருக்கிறேன்னுக்கலாம். இதுக்கெல்லாம் இங்கே அனுபவம் வேணும். அதுக்கு தான் சத்சங்கம் வேணுங்கிறது. சத்சங்கத்தில் முழுக்க ஞானத்தை பற்றி பகிர்ந்து கொள்ளுங்கள். அடுத்தவர்களை குற்றங்குறை காணாதீர்கள். நாம் உயர்ந்தவன் அடுத்தவன் தாழ்ந்தவன் சொல்வதற்கு இல்லை, நீங்களும் அந்த வழியில தான் வந்திருக்கிறீங்க. ஒரு குழந்தையை பார்த்து நம்ம கிண்டல் பண்ணக்கூடாது, சரியாக பேச தெரில, சாப்பிட தெரில, இப்படி எடுத்து இப்படி போகுதுன்னு சொன்னால், நீ இன்னும் ஒரு காலத்தை அப்படி தானே இருந்த இல்லையா? நீங்களும் அதை தாண்டி தான் வந்திருக்கிறீங்க. அப்போ அடுத்தது குறை சொல்லுவதுக்கு நமக்கு அருகதை கிடையாது. அதனால தான் நான் சொல்கிறது, யாரையும் குறை கூறாதீர்கள், குற்றம் குறை கூறாதீர்கள். நீங்களும் அந்த வழியை கடந்து வந்தவர்கள் தான். அதனால் பாதை என்பது ஒன்றுதான், எல்லாருக்கும் ஒரே பாதை. அது மேல் நோக்கிய, வான் நோக்கிய, இறை நோக்கிய உயர்ந்த பாதை. இதில் அவரவர்கள் படிநிலைகள் மேலும் கீழும் இருக்கலாம், பக்கவாட்டில் இல்லை. ஸ்பேஸுக்கு பயணம். அதனால தான் ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நிறைய பேர் தப்பாக நினைப்பாங்க, இது எங்கே இருக்குது, எவ்வளவு இதில் இருக்குன்னா அந்த உயரெல்லாம் சொல்ல முடியாது, போய்கிட்டே இருக்கும். இது இன்ஃபினிட்டு. மண்ணில் தான் வந்து நீங்கள் டைரெக்ஷனை பார்த்துட்டு போகலாம், வீதியை சொல்லலாம், அகலத்தை சொல்லலாம், காலத்தை சொல்லலாம், நேரத்தை சொல்லலாம் இல்லையா? அப்போ இந்த தெளிவு வரணும். அப்போ நம்முடைய பயணம் விண்ணோக்கியதாக இருக்கிறது இல்லையா? விண்ணோக்கி என்பது மேல் நோக்கியதாக இருக்கிறது. அப்போ மேல் நோக்கி செல்வதற்கு அந்த சிந்தனைகள் எல்லாம் பல படிக்கட்டுகளை, படித்துறைகளை தாண்டி வந்ததாக இருக்கிறது.
அப்போ நீங்கள் இந்த பக்தி நிலை, பாவனை நிலை, யோக நிலை இல்லையா, இதுகளெல்லாம் தாண்டி தான் எங்கே வரணும்? ஞான நிலைக்கு வரணும். இறை சிந்தனைக்கு, ஒரே சிந்தனைக்கு வரணும். அந்த இறை சிந்தனை ஒரே சிந்தனைக்கு வரும்போது அவரவர்கள் அவர்களை பற்றிய சிந்தனை மட்டும் வைத்த தன்னைத்தானறிய தனக்கொரு கேடு இல்லை, அதுதான் முடிந்த நிலை. உங்கள் கர்மாவை தீர்த்துட்டு உங்கள் மனதை கலத்தி போட்டு போகிறது தான். அது மேலே 90க்கு மேலே வந்து நிற்கிறவன் எனக்கு என் மனதில் இருக்கக்கூடிய ஐயங்கள் முழுமையாக தீர்க்குறதா, அதை மட்டும்தான் சிந்திக்கணும். தவிர இவனை கேட்டுட்டிங்கன்னா நீங்கள் டக்குன்னு கீழே இறங்கிடுவீங்க. உனக்கு மனசில் தீர்ந்துச்சா ஆன்ட்டா நான் அடுத்தல 40 போயிடுவேன், டப்புன்னு கீழே விழுந்துருவேன். நான் இவ்வளவு பேருக்கேன்னு சொன்னாலும் விழுந்துருவேன். உன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய அழுக்கை, குறையை, குற்றத்தை கழுவி கொண்டு இல்லையா, உன் தன்மையை தெரிந்து கொண்டு நீ உயர்வதில், அப்போ தன்னை மட்டும் சிந்தித்து கொண்டு இறை சிந்தனையோடு இருக்கக்கூடிய குருவை முழுமையாக சார்ந்திருக்கிற நிலை தான் உயர்ந்த நிலை. முழுமையாக குருவை சார்ந்திருக்க வேண்டும், இறை சிந்தனையோடு இருக்க வேண்டும், நம் விடுதலையில் அக்கறையுடையவர்களாக இருக்க வேண்டும். இதுதான் முக்கியம். இதுதான் மீன் பயணம். அப்போ இந்த பயணத்தில் நீங்கள் இருக்கிறீங்களான்னு செக் பண்ணுங்கள். இதை செக் பண்ணிட்டீங்கன்னா போதும். முழுக்க குருவை சார்ந்திருக்கிறோமா, இறை சிந்தனையோடே இருக்கிறோமா, நம் விடுதலையில் மட்டும் அக்கறை வைத்திருக்கிறோமா? அப்போ இதுக்கு புறம்பான எந்த விஷயங்களும் ஒட்டி இருந்தாலும் நீங்கள் 90 விட அது என்ன செக் பண்ணுவாங்க, டிகிரி செக் பண்ணுவாங்க இல்லையா, தெர்மோமீட்ரு இல்லையா, அதில் அப்படியே ஃபாரன்ஹீட் ஏறி இறங்குற மாதிரி நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஊசல் ஆடிக்கிட்டே இருப்பீங்க. ஆனால் 90க்கு உரியவர்களாக இருப்பீங்க, இல்லைன்னா ஞானத்தில் வந்து உட்கார முடியாது. ஆனால் 90 தக்க வச்சுட்டு இருக்கீங்களான்னு பார்க்கணும். ஏன்னா கிளம்புங்கன்னு சொல்லும்போது நீங்கள் 90 இருந்தால் தான் கிளம்ப முடியும் இல்லையா. 10வது வகுப்பில் வந்து 5வது வகுப்பு பையன் உட்கார்ந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுறான், வந்து பாட்டு சொல்லுன்னு சொன்னால் வர முடியாது. மறந்துட்டு ஞாபகம் இல்லை, நான் இங்கே உள்ளவங்க தான்னா நன்றாக யோசிங்க. அப்போ எதுக்கு இங்கே இதை செக் பண்ணுறது தான் நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால், ஒவ்வொரு நாளும் பாடம் கஷ்டமாக இருக்கும், பயந்துடக்கூடாது. பயிற்சி இல்லைன்னா ஜெயிக்க முடியாது. சோம்பேறி ஆயிடாதீங்க. ஏன்னா உங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பு யாருக்குமே கிடைக்காது. நேரடியாக அது நீங்களாக உங்களுக்குள்ளே தேடினா தான் அது உணர முடியும். நான் சொல்லி அதை புரிய வைக்கிறதுங்கிறது அது தேவையில்லாதது எனக்கு இல்லையா. பட் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா, நீங்கள் எவ்வளோ புரியுதுங்களோ அது தக்கவா நீங்கள் பெறுவீங்க. அது உங்கள் கையில் தான் இருக்குது. இட்ஸ் யுவர்ஸ் இல்லையா. இப்போ ஒவ்வொரு நாளுமே நீங்கள் என்ன ஆகணும்னா, இப்போ உங்களை பொறுத்த அளவுக்கு நான் அதுதான் வந்து என்ன பண்ணியிருப்பேன்னா, உங்களை பற்றியே உங்கள்கிட்ட கேள்வி கேட்காம சொல்லாமலேயே நான் வந்து தப்பஸ்ட்டு விஷயத்தெல்லாம் தூக்கி போட்டுகிட்டே இருந்திருப்பேன். இப்போ உங்கள்கிட்ட வந்து அண்டம் பிண்டம்ங்கிறது ஒன்று, அதுக்கு நீங்கள் தகுதியாக இல்லையாங்கிறத கூட நான் பார்க்காமலே தீட்சை கொடுத்துருப்பேன். ஆரம்பத்தில் தீட்சை வாங்கினவங்கள அவங்களுக்கே தீட்சையினுடைய தெரியாது, வாங்கியிருப்பாங்க. எனக்கு தெரியும், ஏன்னா இது 90 கேஸு, ஆனால் அது 20 இருக்குது. என்ன பண்ணுறதுக்கு, சரி இதுக்கு வராது முயற்சி பண்ணிட்டோங்கிறது தான். அதை நீங்கள் உண்மையிலே 90க்கு வந்துட்டோமாங்கிறத அதுக்கும் நான் லேசாக சொல்லி பார்த்தேன், ஆனால் தேரலை. இனிமேல் உங்கள் கை தான். தினசரி தொண்டை வந்து தினசரி செய்யணும். அட்லீஸ்ட் எப்படி செய்வது, ஏன்னா ஞானத்தில் தொண்டு வந்து தெரு பெருக்கிறது, குப்பை தொட்டுறது அதெல்லாம் இல்லை. அதெல்லாம் கீழே பக்தியில் உள்ளது. இந்த உழவார படம், அந்த படம்லாம் குப்பை இன்னைக்கு கொட்டினாலும் நாளைக்கு குப்பை ஆகிட்டு தான் இருக்கும். குப்பை போடாதவனை உருவாக்குனா தான் ஊர் சுத்தமாகும். நீ குப்பையை பெருக்கிட்டு வரும்போது வீட்டில் இருந்து என்ன பண்ணுவா, அப்படியே அரிசியை கழனி தண்ணியை தூக்கி வீசுவா இல்லையா. அடுத்தால போய் 2 பெருக்கிட்டு இருப்பியா, எத்தனை நாள். ஞானம் இந்த வெட்டி வேலை செய்யாது. ஞானம் என்ன பண்ணும், குப்பை போடாதவர்களை உருவாக்கும், குப்பைகளை உருவாக்காது. நீ குப்பை பொறுக்கணுன்னா ஆயுசுக்கும் பொறுக்க முடியாது. முடியுமா? நீ அப்படி பொறுக்கி பாக்கெட்டில் வச்சுட்டு வரும்போது இன்னொருத்தன் ஐஸு தின்னுட்டு குச்சியை போட்டு போவான்.
கடலை மிட்டாயை வாங்கி தின்னு கையை கசக்கிட்டு பேப்பரை போட்டு போவான். அவனை அடிக்க முடியுமா? அவன் போனால் இன்னொருத்த வந்து போட போகிறான். இங்கே செய்ய வேண்டியது குப்பை போடாத மனிதர்களாக மாற்ற வேண்டும். அதுதான் பயிற்சி. அப்போ நீங்கள் செய்ய வேண்டிய தொண்டு என்னன்னா, அவர்களுக்கு அறிவை, ஞான அறிவை தூண்டி விடுவது. அவங்க அறிவு தான் அவங்க பெற முடியும். நீ புதுசாலாம் ஒன்றும் கொடுக்க முடியாது. ஆனால் அவங்க அறிவை அவங்க உணர்வதற்கு ஏன்னா ஒரு தூண்டுகோல் வேணும் இல்லையா? குருவை வந்து சேருவதற்கு நீங்கள் வழிகாட்டணும். நீ உன் குருவை தேடு, உன் குருவை பிடி. உனக்குன்னு ஒரு குரு வேணும். அந்த குரு மார்க்கத்தை நீங்கள் என்ன பண்ணணும்? ஒவ்வொருவருக்கும் உணர்த்தணும். அதுதான் அது ரொம்ப முக்கியமானது. அப்புறம் அவங்களுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த ஞானத்தை பற்றி உள்ள உண்மைகளை அவர்களுக்கு விளக்கணும். இப்போ நீ சிலவங்க முயற்சி பண்ணுறீங்க, நான் அதை தப்புன்னு சொல்ல முடியாது. சொன்ன வாங்க வந்து பாருங்கள், அவங்க வருவாங்க. வந்துட்டு எனக்கு வாழ்வாதாரத்துக்கு வழி சொல்லுங்கம்பாங்க. என்ன கேட்பாங்க? எனக்கு என்ன பேங்காக வச்சுருக்கோம்? அப்போ எங்கே கிடக்குறாங்க அவங்கள கொண்டு வந்து நீங்கள் இங்கே ஏற்ற முடியுமா? காட்டி கொடுத்துட்டு போயிட்டாங்களா அவங்க எங்கே இருக்காங்கன்னு? அப்போ உங்கள் உழைப்பு வீணாக போச்சே. உங்கள் பணி நீங்கள் எண்ணிக்கை கொண்டு வருவது அல்ல இல்லையா? எண்ணிக்கை கொண்டு வருவது இல்லை. தங்கக்கூடியவர்களாக இருக்கணும், அதற்கு உரியவர்களாக இருக்கணும், பெறுவதற்குரியவர்களாக இருக்க வேண்டும். அப்போ நீங்கள் அவங்களை என்ன பண்ணால் அங்கேயே நீங்கள் அவங்கள கரெக்ட் பண்ணி பார்க்கணும். இல்லைம்மா அந்த வாழ்வாதாரங்கிறதுலாம் அப்போ ஒரு பாடம் எடுக்கிற அளவுக்கு நீங்கள் மாறணும். அவங்களுக்கு புரிய வைக்கணும். யூ டேக் லெசன். நீங்கள் டியூஷன் பண்ணணும். அதுதான் உழைப்பு. அதுக்கான டைம் எடுத்துக்கணும். அப்போ அவங்களுக்கு புரிய வைக்கணும். வாழ்வாதாரம்னா என்னன்னு நினைக்கிறீங்க இல்லையா? வேலை செய்து சம்பாதிக்க அது உங்களை சேர்ந்ததில்ல. அது நாங்கள் என்ன பண்ணுறது? நீங்கள் இவ்வளோ நாளும் சரியான வேலை கிடைச்சாலும் அதில் உள்ள வருமானத்தை சரியாக பயன்படுத்த முடியாமல், வாழ்க்கைன்னா என்னன்னு தெரியாமல் நீங்கள் இவ்வளோ நாள் வாழ்ந்துருக்கீங்க இல்லையா? அதனுடைய உண்மை தெரிவிக்க நாங்கள் சொல்லி தருவோம். இது தெரிஞ்சுன்னா இனிமேல் கடவுள். இன்றைக்கி ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணான். 1 வருஷத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணான். உங்கள் முகவரி எங்கேன்னு சொல்லி கேட்டான். வேர் ஆர் யூன்னா? நான் ஒன்றுமே பதில் சொல்லலை, விட்டுட்டேன். 1 இயர் பேக் 2019. அப்புறம் இன்றைக்கி அப்படி ஓட்டி பார்த்துட்டு இருக்கும்போது அவன் கொஸ்டின் கேட்டது அப்படி இருக்குது. உடனே என்ன பண்ணேன், ஆளை பார்க்கணும்னு சொல்லி அடித்து விட்டேன். நெக்ஸ்ட்டு அங்கேருந்து வருது, இன்றைக்கே வந்துச்சு. வாட்ஸ் ஒரு ஃபோன் நம்பர்னா ஏன் ஃபோன் நம்பரையும் கொடுத்தேன். கொடுத்த ஒரு 3 ஹவர்ஸில் 2வது காலும் வந்துச்சு. சார் நான் வந்து காலையில் அட்ரஸ் அனுப்புனீங்களா? ஆமாம் புரிஞ்சுதுப்பா, நான் தான் பேசுகிறேன். சொல்லு என்னன்னா. நான் கோயம்புத்தூரில் இருக்கேன். சரி எங்கே இரு, என்ன விஷயம்? நான் கடனில் இருந்துகிட்ருக்கேன்யா. கடன் பிரச்சனை தாங்க முடியல, என்ன பண்ணதுன்னு தெரியலையேன்னா. இப்போ அவனுக்கு 2019 2021 இதுவரை நான் டைம் கொடுத்தேன். பார்த்த அன்னைக்கு இதை அனுப்பியிருக்கலாம். இதை நீங்கள் யோசிக்கணும். 2019 பார்த்தாச்சு, அப்போவே நான் அனுப்பியிருக்கலாம். அப்போ அவனுக்கு இவ்வளோ நாள் நான் டைம் கொடுத்தேன். அவன் பிரச்சனை அவன் அதாவது அவனுடைய எழுத்தை பார்க்குற பொழுது அவன் தலையெழுத்தை பார்க்கக்கூடிய தன்மை நமக்கு இருக்கா இல்லையா? அவன் டைப்பிங் லெட்டர்லேயே தெரிஞ்சு போயிடும் ஹொய்ஸ்கின்ட்டு. அவன் பிரச்சனை எனக்கு தெரியும். அவன் என்கிட்ட பேசவே இல்லை, முகத்தை காட்டில் ஒன்றுமே சொல்ல. வயராரியோன்னு கேட்டான். அந்த கேட்ட லட்சணத்துலேயும் அவன் லைஃப்பை நான் எடுத்துட்டேன். 2019 பதிலே சொல்லலை, அப்படியே போட்டு வச்சுட்டேன். இன்றைக்கி ஃபோனு இன்றைக்கி வந்துட்டு இப்போ ஈவினிங் 5:30 மணிக்கு கால் அட்டன் பண்ணால் கடனில் இருக்கேன்யா, கடன் தாங்க முடியல, என்ன பண்ணலாம்? அப்போ நான் கடனை பற்றி என்கிட்ட கேட்குறீங்க. அவன் இதுக்கு ஒரு வழி வேணும், சோல்ஸ் வேணும். நீங்கள் சென்னையில் அமைப்பு நடத்துகிறீங்களா? இதே மாதிரி வேறு எங்கேயாவது அமைப்பு நடத்துகிறீங்களா? அமைப்பை விட்டுரு. இப்போ உன்னுடைய கேள்வி உன் கடனுக்கு தானே கேட்குறேன். ஆமாம், எனக்கு கடன் தான் பிரச்சனை. ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்கே வந்து இந்த கடனை தீர்க்கிறதுக்கு, கல்யாணத்தை பார்க்குறதுக்கு, பிள்ளை பிற வைக்கிறதுக்கு, பிரச்சனைகளுக்கு தாயத்தை எழுதி கொடுக்குறது, தகடு வைக்கிறது இல்லையா, அந்த மாதிரி கூத்தெல்லாம் இங்கே கிடையாது. இங்கே நான் சொல்வது வந்து வாழ்க்கை
என்னது? உனக்குரிய வாழ்க்கையை நீ தடம் கண்டு கொண்டு முன்னேறுவதற்குள்ள வழிமுறைகளை, பயிற்சியை காட்டுவது தான். அப்போ அதுக்கு ஒரு பயிற்சி சொல்லுங்களேன் உடனே. அப்போ அந்த கடன் இல்லாமல் இருக்கக்குள்ள பயிற்சியை நீங்கள் எனக்கு சொல்லுங்களேன்னா, கடன் வாங்காத, கடன் வாங்காத. அப்போ நான் சொன்னேன், நான் உனக்கு கிண்டலுக்கு சொல்ல, வேடிக்கை சொல்ல. நீ உனக்கு இன்றைக்கி வந்து பணம் வேணும், இன்றைக்கி உனக்கு பணம் வேணும், நீ கடன் வாங்க மாட்டேன்னு நீ திடமாக இருந்தேன்னா அதே பணம் வேறு வழியில் வரும். நீ இந்த வழியில் திறந்தோன்னா அந்த வழி அடைச்சிருது. நீ இந்த வழியை விட்டுட்டேன்னா அந்த வழி நிச்சயமாக திறக்கும். அதுக்கு தான் பயிற்சி. ஒரு வழி இல்லை, உனக்கு எந்த வழியில் வருதுன்னு உனக்கே தெரியாது. ஏன்னா நீ தியானம் பண்ணியிருந்தால் உன் வழியை கண்டுபிடிக்கலாம். இந்த காலத்தில் இன்னும் இப்போ நல்ல கரெக்டான குரு வழியை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தால் உங்களுக்கே தெரியும், இந்த திசையிலேருந்து வரும், இந்த உறவுகள் இருந்து, இந்த நட்பில் ஆணால் நடக்குமா பெண்ணால் நடக்குமா, எப்படி நமக்கு எவ்வளோ பணம் வரும், எப்படி வாழ்க்கை நடக்கும், எல்லாமே. ஏன்னா எல்லாம் மனதில் தானே இருக்குது. உங்கள் மனது இன்னும் படிக்கிற அளவுக்கு நீங்கள் இறங்கலை. அதுதான் சொல்ல வரேன். அட்லீஸ்ட் நானாவது உங்களுக்கு செய்யணும்னா என் பக்கத்துலேயே நீங்கள் வரணும் இல்லையா? அப்போ என் பக்கத்தில் வரைக்கும் நீங்கள் உங்கள் கர்மாவை விட்டுட்டு தானே வர முடியும். அப்போ உங்கள் அளவு தொண்டு எப்படி இருக்கிறது? தொண்டுக்கு தக்கவாறு தான். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த ஞானத்தை பரப்புகிற அளவுக்கு எங்கே நிரூபிக்கிறீங்க சொல்லுங்கள்? உங்கள் நிறுவனத்துக்கு தக்கவாறு தான். இப்போ நான் அவன்கிட்ட சொன்னது நான் சொன்னது, நீ கடனே வாங்காமல் இருப்பா. பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். நீ கடன் வாங்க மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டேன்னா உனக்கு வேற ஒரு வழியில், இப்போ திடீர்னு உங்கள் அண்ணன் வரலாம், இல்லை உனக்கு தெரிஞ்ச நண்பர்கள், இன்றைக்கி வராது பணம் நாளைக்கு வரலாம். இப்போ நீ எனக்கு 2019 போடும்போது இந்த பிரச்சனை தான். அப்போ இவ்வளவு நாளாக நீ உபதேசங்கள்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தா நிச்சயமாக உனக்கு வழி தெரிஞ்சிருக்கும். அப்போ என் உபதேசம்லாம் நீ கேட்டியானே? கேட்கலன்னா அப்போ அவன் முயற்சி பண்ணதுக்கு தயாராக இல்லை, நல்ல வழியில் போகிறதுக்கு தயார் இல்லை, நானும் உனக்கு வழிகாட்டுவதற்கு தயார் இல்லைன்னு வச்சுட்டேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ அவன் இந்த உபதேசம் ஏதோ ஒன்று கேட்டுட்டு ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு உடனே ரீச் பண்ணிருக்கான். அப்போ இது சொல்லக்கூடிய வழி நல்ல வழி தானா, இல்லை நேரடியாக தேடி வந்திருக்கணும். ஃபேஸ்புக்கில் தான் அட்ரஸ் இருக்குது இல்லையா, ஃபோன் நம்பர் இருக்குது, வரலாமா? எங்கேன்னு கேட்டுக்கிட்டு உட்காரணும்னு சொன்னால் அப்போ எவ்வளோ பெரிய சோம்பேறி. தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள். அதனால் நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், ஞானம் உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ உங்களை பொறுத்தளவுக்கு, ஆனால் அதுக்கு உரியவர்கள் தான். எங்கே வந்து ஏறி நிற்கிறீங்க? இப்போ மலை முகட்டில் இருக்கிறீர்கள். அடுத்த கட்டம் பறக்க வேண்டியது தான். கீழே இறங்குறதுக்கு இல்லை, இறங்குன்னா உருண்டுருவீங்க. இறங்க படி கிடையாது. எப்படியோ வந்து எங்கே வந்துட்டீங்க? மலையின் முகட்டில் உச்சத்தில் வந்து நிற்கிறீங்க. இப்போ அடுத்த கட்டம் அங்கேருந்து மேலே பறக்கிறது. இந்த லெவலில் தான் இப்போ எங்கிட்ட வந்த என்னிடம் தீட்சை வாங்கினவர்கள்லாம் இந்த லெவலில் தான் இருக்கிறீங்க. அதை நீங்கள் உணர்ந்தாலும் உணரலைன்னா அதுதான் உங்கள் ஸ்டேஜ். இட்ஸ் அ கன்ஃபார்ம். உங்களுக்கு அடுத்த நிலை மேலே பறக்கிறது தான், சித்தி அடைகிறது தான். ஆனால் அந்த பறக்கிறதுக்கு ஃபோல்ஸு வான்னு சொல்லி கூப்பிடக்கூடிய அந்த அழைப்பு உங்களுக்கு வர்றதுக்கு நீங்கள் எலிஜிபிலிட்டியாங்கிறத பார்க்கணும். அதை செக் பண்ணுங்கள். அந்த செக்கிங் தான் வந்து மற்றவர்களுக்கு ஞானத்தை பகிர்வது. அவன் பிரச்சனையெல்லாம் நீங்கள் அவனுக்கு சொல்லணும், இந்த பிரச்சனையெல்லாம் இதெல்லாம் குப்பை, இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, பிரச்சனையை தூர விடு. நீ ஞானத்தை சிந்திக்கிற போது அந்த பிரச்சனை போயிடும். ஒரு வழியை நினைக்கிற பொழுது மறு வழி தெரியாது இல்லையா? அதனால் பிரச்சனைகள் 1000 பிரச்சனை இருந்தாலும் என்ன ஆகுது? அந்த பிரச்சனையை தாண்டிய சிந்தனை. அப்போ வானை நோக்கி நம்ம சிந்திக்கின்ற பொழுது என்ன ஆகுன்னா, மண்ணை சார்ந்த விஷயங்கள் எல்லாம் மறந்து போகும், இல்லை நம்மளை விட்டு அது ஒளிந்து போகும். ஏன்னா உங்கள் பயணம் மேலே இல்லை. அப்போ நீ மேல் நோக்கி போகணும்னு நினைக்கும் போதே கீழே இருந்து உனக்கு எதிர்ப்பு சக்தி என்ன ஆயிருது? கூடுதல் வந்தால் தான் மேலே போக முடியும் இல்லையா? அப்போ இறை சிந்தனை கூட 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 உங்களுக்கு என்ன வந்துடணும்னா, மண்ணில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் ஆட்டோமேட்டிக்காக சால்வ் ஆயிடும். நீங்கள் மண் பிரச்சனைக்கே போராடிட்டு இருந்தீங்கன்னா வெண் பிரச்சனைக்கு போகவே முடியாது, விண்ணை நோக்கி பயணிக்கவே முடியாது. அப்போ நீங்கள் முதல்ல என்ன பண்ணால், உங்களை சார்ந்தவர்கள்ட்ட மற்றவர்கள்ட்ட வந்து ஞானத்தை சொல்கிற பொழுது அவங்கள க்ளீன் பண்ணுங்கள். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீ நினைக்கிற மாதிரி அங்கே போனோன்னா காசுக்கு வரக்கூடாது, பிரச்சனைக்கு வரக்கூடாது. நீ நல்லவனா கெட்டவனா, நீ நல்லவனாகுவதற்குள்ள வழி
இந்த பிறவி வந்ததில்லை, இனிமேல் இந்த பிறவி இல்லாத, இதை யார் ரசிக்கிறார்களோ யார் விரும்புகிறார்களோ அவங்கள அழைச்சிட்டு வாங்க. இப்போ அந்த நான் சொன்ன லெவல்லே சொல்கிறேன், 25 இருக்கிறவன் தான் 30 கேட்பான், 30 இருக்கிறவன் 40 வருவான். நீ 5 இருக்கிறவன்ட்ட கொண்டு 40 சொல்ல முடியும். நீங்கள் இப்போ 90 இருக்கிறீங்க. இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய படம் நிச்சயமாக 80, 70 தான் இருக்கும். அவன் இருக்கிறது 20 இருந்தால் என்ன ஏறும்? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அவனை அந்த 20 இருந்து 30க்கு மாற்றுவதற்கு, 40க்கு மாற்றுவதற்கு நீங்கள் என்ன பண்ணணும், முதல்ல அவங்களுக்கு நீங்கள் நம்ம இருக்கக்கூடிய 90 உள்ள பாடத்தை லேசாக சொல்லணும். இங்கே வந்துட்டால் இதெல்லாம் ஒன்றுமே இல்லைப்பா, அதனால் நீ அன்றாட இந்த மண்ணில் உள்ள விஷயத்தெல்லாம் மறந்து உன் பயணம் வான் நோக்கி இருக்கணும், இறைவனை நோக்கி. இப்போ இறைவனுடைய அருள் கிடைக்கிற பொழுது எல்லா பிரச்சனையும் போயிடணும் இல்லையா? எந்த பிரச்சனை இருக்க போகுது? அதனால் இந்த கஷ்டப்படுது இதெல்லாம் உன் கர்மா. இந்த கர்மா செய்யாமல் இருக்கக்கூடிய வழியை நாங்கள் சொல்லி தருவோம். எல்லா கர்மாவும் பெறும்னு நீங்கள் எதை சொல்லிக் கொடுக்கணும்? கர்மா அற்ற நிலைக்கு, நிம்மதியான நிலைக்கு, மனிதர்களாக வாழ்வதற்குரிய நிலைக்கு அவர்களை அழைச்சிட்டு வரணும். நீ அந்த கர்மா பிரச்சனைக்கே கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா, இப்போ நிறைய பேர் கூப்பிட்டு வந்தீங்க, வந்தவங்களாம் ஒரு நாள் 2வது நாள்லாம் ஓடிட்டாங்க, ஒரு நாளைக்கு மேலே வரல. வந்தாங்களா இல்லையா? வந்து உட்கார்ந்தாங்க, அவள் எனக்கு வேலை இல்லைன்னா, இவன் எனக்கு கல்யாணம் இல்லைன்னா, எனக்கு பணம் இல்லைன்னா, அதனால ஓட்டாங்க. இப்போ நீங்கள் கூட்டிகிட்டு வந்தது உங்களுடைய அட்டெம்ப்ட் ஃபெயிலியர் தானே. இப்போ இதையே நீங்கள் என்ன பண்ணலாம், அவர்கள்ட்ட முதவே நீங்கள் என்ன பண்ணணும், அவர்களுக்கு இந்த ஞானத்தினுடைய தன்மையை புரிய வைக்கணும். அப்போ நீங்கள் சரியாக பேசலை, புரிய வைக்கலை, இன்னும் புரிய வைக்கக்கூடிய தன்மைக்கு நீங்கள் போகலை. நான் சொல்கிறது புரியுதா? ஏன்னா உங்களுடைய பயணம் எதுன்னு கேளுங்க. மண்ணை நோக்கிய பயணமாக இருக்குது இல்லை, எனக்கு கடன் தான் பிரச்சனை, இதுதான் பிரச்சனை, அவர்களை விட்டுருங்க. விண் பயணத்தை நோக்கி வர்ற, விண் பயணம்னா என்னன்னு கேட்குறவங்கள மட்டும் கேட்டகரி எடுங்க. அவங்களுக்கு சொன்னீங்கன்னா ஈஸியாக வருவாங்க, அவங்களும் வருவாங்க. நீங்கள் கிடந்து இந்த மண் பயணத்தில் போகக்கூடியவங்களாம் இவன்லாம் டைரக்ஷன் நோக்கி கீழ் நோக்கியே போயிட்டு இருக்கக்கூடியவங்க. நீங்கள் ஃப்ளைட் சர்வீஸ் நம்ம வச்சுருக்குறோம், நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஆட்டோலையும் பஸ்ஸுலேயும் போகிறவனையா போய் தேடிட்டு இருக்கிறீங்க. பஸ்ஸுலேயும் ஆட்டோலையும் போகிறவன் ஃப்ளைட்டுக்கு வருவானா? அவன் தாம்பரத்துக்கு எப்படி போகலாம், குரம்பேட்டுக்கு எப்படி போகலாம்பா. ஆனால் நம்ம ஃப்ளைட் எங்கே போகுது, கோலாலம்பூருக்கும் லண்டனுக்கும் போகுது. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குதா? அப்போ கோலாலம்பூருக்கு வரக்கூடியவனோ லண்டனுக்கு வரக்கூடியவனும், அப்போ ஃப்ளைட் சர்வீஸுக்கு உள்ளவங்களா நீங்கள் அதை தேடுங்க. அதை தேடுங்க. விண்ணை நோக்கி பயணிக்கிறவர்கள், உண்மையான வாழ்வு வேணும்னு தெரிகிறவங்க, வாழ்க்கையினுடைய பிரச்சனை என்ன, எனக்கு என்னோட முடிவு வேணும்னு கூடிய அந்த ஒரு உறுதிப்பாட்டில் இருக்கக்கூடியவங்களை அவங்களை இனங்காணுங்க. அவங்களுக்கு சொல்லுங்கள். ஒரு 10 சக்ஸஸ் உங்களுக்கு கிடைச்சாதான் அடுத்தால ஒரு 100 தோல்வியை கூட நீங்கள் தாங்க முடியும். நீங்கள் நான் 4 தோல்வி 5 தோல்வியில் நின்னீங்கன்னா ஏற முடியாது. நான் கூப்பிட்டுட்டே வரணும், ஒன்றும் நிற்க மாட்டேங்குது, ஒன்றும் கேட்க மாட்டேங்குது, ஏன்னா உங்களையே என்ன கமுத்திடுவாங்க. ஏன்னா நீங்கள் கையை வச்சது எங்கே வச்சிட்டீங்க, சேத்துல, அது உங்கள் மேலே அழுக்காக்கிறோம் இல்லையா? அதனால் முதல்ல நீங்கள் அவங்கள்ட்ட கேட்க வேண்டியது, உங்களுக்கு நீங்கள் உண்மையாக வாழ விரும்புகிறீங்களா, பொய்யா வாழ விரும்புகிறீங்களா? மண் சார்ந்து வாழணும்னா பொய் வாழ்க்கை. என்னம்மா அப்படி சொல்கிறேன்னா உண்மையாக என்ன உண்மையாக வாழ விரும்புகிறீங்க சொல்லுங்கள். நீங்கள் பணத்தை கேட்குறீங்க, பிள்ளையை பற்றி அது இதெல்லாம் உங்களுக்கு நிரந்தரமா? இப்போ என் பிள்ளை எனக்கு நிரந்தரமா இல்லையான்னா இப்போ கேட்கணும், இந்த பிள்ளை பிறக்கணும்னு நினச்சியா, இல்லை இந்த பிள்ளை எவ்வளோ நாள் இருக்கணும்னு தெரியுமா? அங்கே ஞான கருத்துக்களை ட்ரிகர் பண்ணுங்க. ஏன்னா அந்த அம்மா பாமரத்தனமாக இருக்குது, விவரம் தெரியாமல் ஞானம் கொடுக்காம வச்சுருக்குது. அந்த ஏழைகள், அந்த பாலைகளை உயர்த்துங்க, ஏழைகளுக்கு கொடுங்க ஞானத்தை. அவங்கள நம்ம ஒதுக்கி வச்சு அவங்கள்ட்ட சொல்லவே இல்லைன்னா அவங்க அப்படி தான் இருப்பாங்க. அவங்க துட்டு, காசு, பணம், குடும்பம், தண்ணி, சோறுன்னு தான் கடந்துகிட்டு இருப்பாங்க இல்லையா? அவங்கள்ட்ட புரிய வைங்க. நீங்கள் வச்சுருக்க பாசம் இல்லாமா, இது சும்மா, உன் பிள்ளை அது பிறந்து அது வாழும், நீ வாழ்கிற இல்லை. உங்கள் அம்மா போயிட்டா, நீ போயிட்டியா? உங்கள் அப்பா கஷ்டப்பட்டாரு, நீ நல்லா இருக்கிறல்ல. அப்போ அப்பா மாதிரி நீ வாழலை, அம்மா மாதிரி நீ வாழலை. உனக்குன்னு இந்த அடிப்படையான ஞான விஷயங்களை உணர்வைங்க கர்மாவில். இதுதான் நீங்கள் குழியை தோண்டி விதைக்கிறது. இப்போ நீங்கள் விதையெல்லாம் என்ன பண்ணுறீங்கன்னா சும்மா அப்படி தூக்கி அப்படியே போட்டுட்டு வரீங்க. அது பாறைக்கு மேலேயும் போகுது, மண்ணுக்கு மேலேயும் கிடக்குது. மண்ணுக்கு மேலே கிடச்சி முளைக்காது, பாறையில் கிடக்க முளைக்காது. புரியுதுங்களா? ஞானத்தை எப்படி, ஞானத்தை விதையுங்கள், அறுவடை நிச்சயம் உண்டு.
ஞானத்தை விதைக்கணும். ஆனால் நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க, நான் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் சொல்கிற அப்ரோச் இனிமேல் மாற்றுங்க. இதை மைண்டில் வச்சுங்க. 2 வித வாழ்க்கை தான், 2 பயணம் தான். மண் நோக்கியா விண் நோக்கியா. நீங்கள் பொய்யா வாழ விரும்புகிறீங்களா, உண்மையாக வாழ விரும்புகிறீங்களா? இதை கேளுங்க. யூ ஜஸ்ட் ஆஸ்க். இல்லைம்மா எனக்கு உண்மை சொல்லுங்கள், பொய்யா வாழ்கிறீங்களா, உண்மையாக வாழ விரும்புறீங்க? என் பிள்ளை இது அதெல்லாம் பொய் வாழ்க்கை. அதெல்லாம் பொய் வாழ்க்கை. எப்படி பொய் வாழ்க்கை? அதுக்கு ஒரு கிளாஸ் எடுங்க. இன்னைக்கு லேசாக கொஞ்சம் சொல்லுங்கள், நாளைக்கு கொஞ்சம் சொல்லுங்கள், இல்லையா? அப்படி அந்த பொய்யிலேருந்து அது உண்மைக்கு மாற்றுங்க. அப்போ இதுக்கு யார் விமோச்சனம், யார் விடுவி தருவானா? குரு. அப்போ குரு வழியில் வரும்போது நம்ம அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்படக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, கம்பேரிஷன் பண்ணக்கூடாது. நமக்குள்ள வாழ்க்கை தான் நமக்கு கிடைக்கும். இயற்கை நிர்ணயித்ததை விட்டு யாரும் மாற்ற முடியாது, இல்லையா? அப்போ மனுஷன் இவ்வளோ நாள் நமக்கு பொய்யே சொல்லி இருந்திருக்கான். நம்ம வாழ்க்கையெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணலாம், மாற்றிக்கலான்னு. இயற்கை ஒரு தடவை சட்டம் போட்டால் அந்த சட்டத்தை யாரும் மாற்ற முடியாது. அப்போ மனுஷன் இவ்வளோ நாள் நம்மளை என்னாக்கியிருக்கிறான்? பைத்தியக்காரனாக மாற்றி வைத்திருக்கிறார்கள். நீ நினச்சா மாறிடலாம். நீ எவன் மாறினா? எவன் மாற்ற முடிஞ்சுது? பெரிய பதவிகளிலிருந்தே மண்ணை கட்டியிருக்கிறாங்க, இல்லையா? பெரிய சர்வாதிகாரியாக இருந்து சூசைட் பண்ணிட்டு சேர்த்துருக்குறான். என்ன மாற்ற முடிஞ்சுது? பெரிய சாமியாராக இருந்து, வேணாம் நான் பதில் சொல்லலை, தப்பாக போகும், வாழ்க்கை தொலைத்திருக்கிறார்கள். என்னத்தை சாதிச்சாங்க? இயற்கை குத்திய அந்த முத்திரையை மாற்ற முடியவில்லை, மாற்ற முடியாது. இதை நீங்கள் சொல்லணும். இந்த பயணத்தை சொல்வதற்கு நீங்கள் தயாராகணும். அதுதான் முக்கியம். அப்போ தான் நீங்கள் விண் பயணத்தில் போகிறீங்கன்னு தெரியும். நீங்கள் விண் பயணத்துக்கு போகிறேன்னு சொல்லிட்டு மண் பயணத்தில் உள்ளதுலேயே சுற்றிக்கிட்டு மண்ணில் உள்ளவங்களே சுற்றிக்கிட்டு இருந்தால் ஃப்ளைட் கிளம்பிடும். நீ ஏர்போர்ட்டு வரணும். நீ அப்படியே பஸ்ஸில் டி நகர் பஸ் ஸ்டாண்ட்லேயும் அப்படியே ஆழ்வார்பேட்டைக்கு சுற்றினேன்னா ஏர்போர்ட்டுக்கு வர முடியாது, இல்லையா? ஃப்ளைட்டுக்கு நேரம் ஆகுதுன்னு சொல்லி எங்கே வரணும்? ஏர்போர்ட் நோக்கி போகணும். அதுக்கு வரக்கூடியவங்களை சேர்த்தா தான் நீ கூட்டிகிட்டு ஏற்ற முடியும். அவன் இப்படியே ஆட்டோலையும் பை வாக்கில் போகக்கூடியவனை பிடிச்சிட்டு நீ பேசிக்கிட்டு இருந்தால் உன்னையும் எடுத்துக்கிட்டு போகிறான், ஃப்ளைட் போயிடும். இந்த ஃப்ளைட் போயிடும்னு சொன்னது உங்களுக்குரிய காலம் இருக்குது, இல்லையா? எல்லாருக்கும் இவ்வளவு டைம் தான், இவ்வளவு நேரம் தான்னு நிர்ணயிச்சிருக்குது. அந்த நேரத்துக்குள்ளே நீங்கள் இதை பிக்கப் பண்ணலைன்னு சொன்னால் பழையபடி கீழே தள்ளிடும். இது அடுத்தது. நீங்கள் இப்படியே இருக்கிறோம், இப்படி தான். அந்த டைமுக்கு பிறகு என்ன இருக்கு? எப்படி கீழே தள்ளணும்னா, இப்போ இருக்கக்கூடிய இதே சூழல் நாளைக்கு அமையாது. ஒன்று உடல் ரீதியாக மாற்றம் வரலாம், கூட இருக்கிறவங்களால ப்ராப்ளம் வரலாம், வாழ்க்கை முறையில் கட்டமைப்பு மாறலாம், இல்லையா? சூழல்கள் எவ்வளவோ. அப்போ அதெல்லாம் வரும்போது இந்த இவ்வளவு எளிமையாக, இவ்வளவு இன்பமாக, இவ்வளவு தனிமையாக, இவ்வளவு சுதந்திரமாக இருந்து கேட்கக்கூடிய அனுபவிக்கக்கூடிய பாக்கியங்கள் கிடைக்காது. அப்போ என்ன பண்ணுவீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என்னைக்கும் ஒரே மாதிரி இருக்காது, இல்லையா? இப்போ அந்த கிடைத்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்தணுமா இல்லையா? அதனால் என்ன பண்ணுங்க? தொண்டு 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 தொண்டு. அந்த தொண்டு எப்படின்னு சொன்னால், விண் பயணத்திற்கு, இறை நோக்கிய சிந்தனைக்கு, மனிதர்களை மனிதர்களாக வாழ வைப்பதற்கு, இல்லையா? மனித சமூகத்தில் பிளவுகள் இல்லாமல் ஒன்றிணைப்பதற்கு, ஒவ்வொருவரை அவரவர்களுக்கு அடையாளப்படுத்துவதற்கு உழைப்பது. அதுதான் குரு தொண்டு. அப்போ குரு சிந்தனையை எப்பொழுதுமே நீங்கள் தாங்கி இருக்கணும். என்ன நான் நினைக்கிறேன்ங்கிறத என்னை பார்த்து என் சொல்லிருந்து கேட்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வடிவமைக்கணும். அதுதான் முக்கியம். அப்போ எப்பவும் என் சிந்தனையிலே இருந்தால் தான் இங்கேருந்து என்ன டிரான்ஸ்மிஷன் வருது, என்ன கிடைக்குது, நான் என்ன சொல்கிறேன். ஆனால் அப்போ என் சிந்தனையை நீங்கள் தாங்கி வரணும். அதுதான் தெளிவு. குரு குரு சிந்தித்தல் தானே எப்பொழுதுமே, இல்லையா? அப்போ உங்களுடைய தொண்டு எப்படி இருக்கணும்? மற்றவர்களுக்கு ஞானத்தை, விண் பயணத்திற்கு அவர்களை தயார் பண்ணுவதாக. உடனே கேட்பான், அப்போ இப்பவுமே மேலே போகுதுன்னு சொல்கிறியாம்பாங்க. நம்மால் உடனே என்ன பண்ணுவாங்க? வாழ வேண்டாமா? வாழ்கிறது தான். அந்த சிந்தனையோடு வாழ்ந்தால் நீனாகலாம். உனக்கு வேண்டிய இயற்கை உதவும். கடன் இல்லாமல் வாழலாம், கஷ்டப்படாமல் வாழலாம், துன்பப்படாமல் வாழலாம், நோய் இல்லாமல் வாழலாம், மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், வைகளும் யாதும் இதற்குமோ குறையும் இல்லை. இதை சொல்லுங்க. இதுதான் விண் பயணம். அப்போ 2 வித பயணம் இருக்கிறது, மண் பயணம், விண் பயணம். இது நாள் வரை சொன்னவர்களெல்லாம் மண் பயணத்தை பற்றியே சொன்னார்கள்.
ஞான வெளி தான் உங்களுக்கு விண்பயணத்தினுடைய முக்கியத்துவத்தை, விண்பயத்தினுடைய தன்மைகளை உங்களுக்கு விளக்கிறது. நீங்களெல்லாம் விண்பயணத்திற்கு உரியவர்கள் என்பதால் தான் தலை நிமிர்ந்து, முதுகுத்தண்டு நிமிர்ந்து மண்ணை தாண்டுவதற்கு அத்தனை மனிதர்களும் தயாராக இருக்கிறீர்கள் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். மீண்டும் முதுகுத்தண்டு வளைஞ்சு குறுகி மண்ணோடு மண்ணா சேர்த்து பாம்பு மாதிரி தேய்ச்சிக்கிட்டு அலைகிற பிறவிகளுக்கு ஆளாகி விடாதீர்கள் என்று சொல்லி, ஒரு தொண்டே உண்மை தொண்டு இல்லையா, அதுவே உங்களுக்கு விண்பயணத்திற்குரிய விசாவை பெற்றுத்தரும் என்று சொல்லி இந்த உபதேசத்தை நிறைவு செய்கிறேன். வாழ்வோம் வாழ்வோம்.